நாம எவ்வளவோ ஆக்ஷன் படம் பார்த்திருப்போம். ஆனா நான் பார்த்த ஆக்ஷன் படங்கள்லயே இந்த மாதிரி ஒரு ஆக்ஷனை, ஒரு ஸ்டண்ட்டை, ஒரு சண்டை காட்சியை, கேமராவை எப்படியெல்லாம் கொண்டு போலாங்கிற விதத்தெல்லாம் வேற எந்த படத்துலயும், இந்தியால மட்டும் இல்ல உலக அளவுல எந்த ஒரு படத்துலயும் இவ்வளோ ஒரு சினிமாட்டோகிராஃபியும் சண்டை காட்சியும் நான் பார்த்ததே இல்லைன்னு சொல்லலாம். அந்த லெவலுக்கு என்ன மெய் சிலிர்க்க வைத்து விட்டதுன்னே சொல்லலாம். அப்படி என்ன கவர்ந்த படம் தான் கார்ட்டர்னு கொரியன் மொழியில ரிலீஸ் ஆன இந்த படம். எடுத்ததுமே ஒரு பெரிய பஸ்ஸை காட்டுறாங்க. பேக்ரவுண்ட்ல நியூஸ்ல ஏதோ ஒரு லேடி நியூஸை வாசிக்கிட்டு இருக்கிறத நமக்கு பேக்ரவுண்ட்ல வாய்ஸ்ல மட்டும் காட்டுவாங்க, விஷுவல நம்ம காட்ட மாட்டாங்க. ஏதோ ஒரு வைரஸ் வடகொரியா தென்கொரியா அந்த ரெண்டோட எல்லை பகுதியில TMZ ஒரு ஊர், அந்த ஊர்ல ஏதோ ஒரு வைரஸ் கிளம்பிடுச்சு. அந்த எல்லை பகுதியில தான் வடகொரியாவும் தென்கொரியாவும் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தது. இப்படி ராணுவ வீரர்கள் சண்டை போட்டுக்கொண்ட அந்த இடத்துல இருந்து ஒரு வைரஸ் வேகமா பரவி வெளியில வர ஆரம்பிச்சிருக்குது. அந்த வைரஸால பாதிக்கப்பட்டவங்க ஜாம்பி மாதிரி மிருகம் மாதிரி செயல்படுவாங்களா. ஸ்டார்டிங்ல நாள் கணக்காகும் அவங்க இந்த மாதிரி ஒரு ஜாம்பியா ஒரு மிருகமா மாறுவதற்கு. ஆனா காத்தே இல்லாத லோ பிரஷரான ஒரு இடத்துல அந்த வைரஸால பாதிக்கப்பட்டவங்க இருந்தாங்கன்னா சில நிமிடங்கள்லயே சிம்டம்ஸ் தெரிய ஆரம்பிச்சிடும். அவங்களுக்கு நிறைய முடி கொட்ட ஆரம்பிக்கும். அவங்க நடவடிக்கையில சின்ன சின்ன மாற்றங்கள் தெரியும். அதை வச்சு கண்டுபிடிச்சிடலாமா. இதையெல்லாம் நமக்கு வாய்ஸ் ஓவர்ல சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்புறம் அந்த பஸ்ஸை காமிச்சா அந்த பஸ்ஸுக்குள்ள ஒரு லேடி ஏதோ ஒரு புகையை விட்டதும் அடுத்த நொடி அந்த வண்டியில் இருக்கிற எல்லா பேரும் கண்ணாடி எடுத்து கட 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 கடன்னு மாட்டுறாங்க. இவங்க எல்லாம் பார்த்தா கொரியாக்காரங்க மாதிரியா தெரியுது. வடகொரியா தென்கொரியா ரெண்டு நாடு மாதிரி தெரியல. இவங்க அமெரிக்க பிரஜைகள் மாதிரி இருக்கிறாங்க. அமெரிக்காவோட CIA ஏஜென்சியை சேர்ந்தவங்க போல தெரியுது. அந்த குரூப் வேக வேகமா ஒரு ஹோட்டல் பக்கம் வருது. ஒரு வண்டி வந்ததை நமக்கு காட்டினாங்கல்ல. இந்த ஒரு வண்டி மட்டும் பத்தாதுன்னு அடுத்து ரெண்டாவது வண்டி, அடுத்து மூணாவது வண்டின்னு முக்குச்சந்தில 3 வண்டி நிக்குது. ஒரு வண்டி ஆட்கள் இப்போ முன்னாடி வந்துட்டு இருக்காங்க. இங்க ஒரு ஹோட்டல் ரூம்ல நியூஸ் ஓடிக்கிட்டு இருக்கிறத கவனிக்கலாம். இதைத்தான் நம்ம வாய்ஸ் ஓவர்லயும் கேட்டிருப்போம். நியூஸ்ல என்ன சொல்றாங்கன்னா, அந்த வைரஸுக்கான மருந்தை ஒரு டாக்டர் கண்டுபிடிக்க முயற்சி பண்ணிருக்கிறார். எதுக்கு? தான் பொண்ணு அந்த வைரஸால பாதிக்கப்பட்டாலாம். ஏதோ ட்ரை பண்ணி தான் பொண்ணு மேல நிறைய ரிசர்ச் பண்ணி தெரியாதனமா அந்த பொண்ணு குணமும் ஆயிட்டாலாம். இப்போ அந்த பொண்ணோட உடம்புக்குள்ள ஆன்டிபாடிங்கிறது உருவாகி இருக்கும். அந்த ஆன்டிபாடிங்கிற எதிர் சக்தியை நாம எடுத்தோம்னா அதை வச்சு வைரஸால பாதிக்கப்பட்டவங்களுக்கு மருந்து கொடுக்க முடியும், காப்பாற்ற முடியும். அந்த டாக்டர் பொண்ணு இவங்கெல்லாம் தென்கொரியாவை சேர்ந்தவங்க. இப்ப நிலவரத்துல தென்கொரியால வைரஸோட தாக்கம் ரொம்ப கம்மியாயிடுச்சு. சில 100 பேர் தான் வைரஸால பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவர்களையும் தனிமைப்படுத்திட்டாங்களாம். சோ அதனால தென்கொரியா சேஃப். ஆனா வடகொரியால லட்சம் பேர் இந்த வியாதியால பாதிக்கப்பட்டு பல லட்சம் பேர் இறந்துகிட்டு இருக்காங்க. நாடே சர்வநாசம் ஆகிட்டு இருக்குது. சோ வடகொரியாவுக்கு இந்த மருந்து ரொம்ப முக்கியம். தென்கொரியா கூட சண்டை சச்சரவு எல்லாம் வேண்டாம், ரெண்டு நாடும் ஒத்துமையா போகணும் முடிவு பண்ணி இந்த மருந்தை கண்டுபிடிக்கிறதுக்கு உதவி செய்யறோம்னு கூட தென்கொரியா சொல்லிடுச்சான். தென்கொரியாவை சேர்ந்த அந்த டாக்டரும் பொண்ணும் வடகொரியாவை நோக்கி போய்கிட்டு இருக்காங்கன்னு தான் கேள்வி. ஆனா திடுதுப்புன்னு பார்த்தா டாக்டரை காணோம், குழந்தையும் காணோம். வெளியில இந்த மாதிரி தென்கொரியா சொல்லிட்டு உள்ளுக்குள்ள வஞ்சம் வச்சு பழிவாங்க பாக்குதுன்னு வடகொரியாவோட மீடியாக்கள்ல தப்பு தப்பா பேசிட்டு இருக்காங்க போல. இவ்வளவு கூத்து நடக்குது, எதுவுமே தெரியாம ஒரு பயப்படுத்து கிடக்கிறான் பாருங்க. அவனோட தலையில பின்பக்கத்துல சிலுவை மாதிரி தையல் போடப்பட்டிருக்கிறது. உள்ள ஏதோ ஒரு டிவைஸை செட் பண்ணிருக்காங்க போல தெரியுது. அதே மாதிரி காதுக்குள்ளையும் ஏதோ ஒரு மைக்கையும் செட் பண்ணி வச்சிருக்காங்க போல தெரியுது. CIA ஆட்கள் துப்பாக்கி முனையில இவனை உசுப்புறாங்க. எந்திரிச்சவன் ஆமா நான் யாரு, நான் எங்க இருக்கிறேன்னு கேக்குறேன். ஆமா பயபிள்ளைக்கு அவன் பேர் என்ன ஊர் என்னன்னு எதுவுமே ஞாபகம் இல்ல. என்ன எதுக்கு இவ்வளவு பேர் பிடிக்க வந்து அப்படின்னு விசாரிக்கிறான். அவங்களே ஒரு வீடியோவை காட்டுறாங்க. பார்த்தா அந்த வீடியோல அந்த டாக்டரை பிடிச்சு வச்சுக்கிட்டு இந்த டாக்டர் இன்ன ஹோட்டல்ல இன்ன ரூம்ல என்கிட்ட தான் இருக்கிறாரு, யாரு வேணாலும் என்ன தேடி வரலான்னு இவனே ஒரு வீடியோவை போட்டிருக்கிறான். அந்த வீடியோவை பார்த்துட்டு தான் எல்லா பேரும் இந்த ரூமை தேடி வந்துட்டு இருக்காங்க. ஆனா இவனுக்கு அது எதுவுமே ஞாபகம் இல்ல. காதுல வேற ஒய்யின்னு ஒரு சவுண்டு, அங்க வேற ரத்தம் ஏதோ பெட்ல இருந்து கீழே வரைக்கும் போயிட்டே இருக்குது. யாரையும் எழுத்துட்டு போனாப்ல இருக்குது. என்னடா அந்த கபோர்டு வரைக்கும் போயிருக்கிற அந்த கரையை பார்த்துட்டு கபோர்டை திறந்தா உள்ள ஒரு போன் இருக்குதுங்க. ரிங் அடிக்குது. போனை எடுத்து பேச சொல்றாங்க அங்க இருக்கிற CIA ஆட்கள். இவனும் போன் எடுத்து பேசுவான். பக்கத்துல இருக்கிற அந்த பொம்பளை கிட்ட போனை கொடு, உன் பேரு கார்ட்டர், உன் பேரை மறந்துடாதன்னு பேரு கார்ட்டர்னு மட்டும் ஒரு அம்மா சொல்லுதுங்க. சரி நீ இவனும் பக்கத்துல இருக்கிற அந்த அம்மாவுக்கு போனை கொடுத்தா அந்த அம்மா ஹலோன்னு சொல்லும் போதே அந்த மொபைல்ல இருந்த பாம் பூம்னு வெடிக்குதுங்க. யாரும் இதை எதிர்பார்த்திருக்க மாட்டோம் நாம உட்பட. எல்லா பேரும் ஒரு மாதிரி பேதலிச்சு போய் அங்கங்க விழுந்து கிடக்குறாங்க. புகமூட்டமா இருக்குது. இவனோட காதுக்குள்ள இருக்கிற அந்த மைக் வழியா ஒரு லேடி பேசுறா. தான் தென்கொரியாவை சேர்ந்த பொண்ணுன்னும் அதுவும் ராணுவத்தில் இருக்கிற பொண்ணுன்னும் வடகொரியா தென்கொரியா ரெண்டும் சேர்ந்து அந்த மருந்தை கண்டுபிடிச்சு மக்களை காப்பாற்றணும்னு முடிவு பண்ணுதுன்னும் அதற்கான முயற்சியில தான் ஈடுபடுறதாகவும் அதுக்கு அந்த குழந்தைய கண்டுபிடிக்கணும், அந்த குழந்தைய CIA ஆட்கள் பிடிச்சு வச்சிருக்கிறதாகவும் சொல்லுவா. இதெல்லாம் சொல்றதுக்கு நேரம் இருக்காது. எதுக்குள்ள எல்லாரும் எந்திரிச்சிருவாங்க. 10 எதுக்கு இருக்கிற அந்த ஜன்னலை தாண்டி எகிரி குதிக்கணும். உன் வாய்க்குள்ள வேற ஒரு பாம் வச்சிருக்கிறோம், நான் சொல்றதை செய்யலன்னா வாய்க்குள்ள இருக்கிற அந்த பாம்பு வெடிச்சிரும், நான் வெடிக்க வச்சிருவேன்னு மிரட்டுறா. இவனும் பயந்துகிட்டு அந்த கண்ணாடிய ஜன்னலை உடைச்சுக்கிட்டு எகிரி குதிச்சா பக்கத்து பில்டிங்ல நிறைய ரவுடிஸ் படுத்து கிடக்கிற இடம் அது. ஒட்டுமொத்த ரவுடிஸும் அங்கதான் குளிப்பாங்க போல. இவன் வேற போன்ல என்ன தேடி வந்தவங்க யாரு
மாதிரி என்னன்னா தான் காதுல ஹெட்போன் மாட்டிருக்கான்ல, காதுக்குள்ள ஏதோ வச்சிருக்காங்க, அது வழியா பேசுற அந்த லேடி கிட்ட என்ன தேடி வந்தவங்க யாருன்னு கேட்டா சிஐஏன்னு சொல்லிருப்பா. எது சிஐஏவான்னு இவன் சொன்னதும் சிஐஏவா எங்களை போட வந்திருக்கிறான்னு ரவுடிக சண்டைக்கு வர்றாங்க. பதிலுக்கு நம்மால அவங்களோட சண்டை போட்டு அவங்க எல்லாரையும் கொன்னு குவிப்பான். பயங்கர ரத்த கலரியா இருக்கும் இந்த காட்சிகள் எல்லாம். அதே மாதிரி கேமராவோட மூவ்மெண்ட்டை பாருங்களேன். ஏதோ கேமரா ஒரே ஷாட்ல எடுத்தாப்ல சுத்தியும் முத்தியும் கண்ணா பின்னான்னு அந்த கேமரா சரசரான்னு போயிட்டு வந்துகிட்டு இருக்கும். பயங்கரமான ஃபைட் சீன்ஸ். எத்தனை பேரை வெட்டினா எத்தனை பேரை கொன்னான்னு தெரியல. கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள ஒரு கட்டத்துல பார்த்தா தண்ணியா இருந்த இடம் ஃபுல்லா ரத்த கலரி ஆயிடுச்சு. அங்க ஒரு சட்டை கிடைக்கும், அந்த சட்டையை போட்டு கிளம்பலான்னு பார்த்தா அதுக்குள்ள அடுத்த குரூப் உள்ள வந்து சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. படிக்கட்டுல ஃபுல்லா அவங்களோட இப்ப சண்டை. படிக்கட்டுல சண்டை போட்டுக்கிட்டு இருந்தவங்க சண்டை போட்டு அடுத்து இந்த பக்கத்துல மார்க்கெட் பக்கம் வந்து விழுகிறாங்க. காதுக்குள்ள இருக்கிறவ மார்க்கெட்ல நேரா போ, லெஃப்ட் போ, ரைட்டு போலாம் சொல்லிட்டு இருக்கா. எப்படி உனக்கு டைரக்ஷன்லாம் தெரியுது, எப்படி சொல்றேன்னு கேட்டா இவனோட காதுக்குள்ள ஒரு சென்சார் டிவைஸையும் வச்சிருக்காங்களா. சோ எதுக்கு இருக்கிற ஹீட் சிக்னல் அதால ட்ரேஸ் அவுட் பண்ண முடியுமா. சோ அதை வச்சு தான் இருக்கிற வழியையும் இருக்கிற ஆட்களையும் அவளால சொல்ல முடியுதுன்னு எடுத்து சொல்லுவா. இவனும் ஓடுன்னு ஓடுறான். ஒரு பைக் இருக்கு, அந்த பைக் எடுத்துக்கோன்னு சொன்னதும் பைக்கே எடுத்துக்கிட்டு கண்ணா பின்னான்னு வண்டி ஓட்டுறான். ஆட்களோ விடாது துரத்திக்கிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துல கார்ல இருந்தவன் எப்படி வெளியில வந்து விழுந்து அந்த நிலைமையில நம்ம ஹீரோவை பிடிக்கிறதுக்கு முயற்சி பண்றான்னு பாருங்க. அந்த ஆளையும் அடிச்சு போட்டு ஒரு துணிக்கடையில விழுந்து கிடப்பான். துணிக்கடையிலேயே இவனுக்கு பிடிச்ச ஒரு பேண்ட் ஒரு டிஷர்ட் எடுத்து மாட்டிக்கிட்டு கிளம்புறான். போற வழியிலேயே பார்த்தா எப்பா கதவுக்கு அந்த பக்கத்துல சிஐஏவோட ஆள் ஒருத்தவன் இருக்கிறான், கேர்ஃபுல்லா இரு, அவங்கிட்ட ஒரு டிவைஸ் இருக்கு, அந்த டிவைஸை எடுத்துரு அப்படின்னு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறா அவ. இவனும் வெளியில பார்த்தா சிஐஏ ஆட்கள் இருக்கிறான். அந்த ஆளை அடிச்சு போட்டு அவனோட சேர்ந்து தரையில விழும்போது மூளை தெரிச்சிரு, அவனுக்கு செத்துட்டான். அவன் பாடியை டிஸ்போஸ் பண்ணிட்டு அவங்கிட்ட இருந்த டிவைஸை எடுத்தாச்சு. அந்த டிவைஸ் இவன் எங்க போறான் வர்றாங்கிற அந்த லொகேஷனை ட்ராக் பண்ணும் போல. அதை பேக் ட்ராக் பண்ணோம்னா இவனோட ஹெட் ஆபீஸ் எது, இப்போ வரைக்கும் அந்த குழந்தைய ஒளிச்சு வச்சிருக்கிறது சிஐஏ தானா. இப்போ ரீசெண்டா தான் அந்த குழந்தைய பிடிச்சி ஒளி வச்சிருக்காங்களா. சோ அந்த குழந்தைய வச்சிருக்கிற இடத்த கண்டுபிடிச்சலாம் சொல்லிட்டு தான் டிவைஸை கேட்கறா. நம்ம ஆளும் டிவைஸை எடுத்துட்டான். வாய்க்குள்ள இருக்கிற அந்த பாம்பை செக் பண்ணி பார்க்கறான். ஆமா, வாய்க்குள்ள ஏதோ பாம்பு இருக்குது போல தான் தெரியுது. அப்புறம் ஒரு வேன் வரும், அந்த வேன்ல என் கூட வேலை பார்க்குற ஒரு பொண்ணு இருப்பா, அவகிட்ட இந்த டிவைஸை கொடு அப்படின்னு சொல்லியிருப்பான் போல. அந்த காதுக்குள்ள பேசுற பொண்ணு. இவனு ஓடி போய் அந்த பொண்ணை போய் பார்க்கறான். டிவைஸை கொடுக்குறான். நீ யாருமா என்னமான்னு கேட்டா தென்கொரியாவோட என்ஐஏ ஏஜென்சியை சேர்ந்தவலாம், தேசிய பாதுகாப்பு இயக்கத்தை சேர்ந்தவலாம். ரெண்டு நாடுமே சேர்ந்தே இப்போ அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கான அந்த மருந்தை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணுது. இதுக்கு நடுவுல அமெரிக்காவோட சிஐஏ ஆட்கள் அந்த மருந்து தான் நாட்டுக்கு தான் வேணும்னு அந்த குழந்தைய கடத்த பாக்குது போல. இப்ப அந்த குழந்தைய அவங்க தான் எங்கேயோ ஒளிய வச்சிருக்காங்க. அந்த இடத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இப்போ அந்த டிவைஸை போட்டு இவங்க கம்ப்யூட்டர்ல ஏதோ செக் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. நார்த் கொரியால மக்கள் எப்படி அவதிப்படுறாங்கன்னு, என்ன கூத்து நடக்குதுங்கிறதெல்லாம் இங்க கேமரா மூலமா காட்டுறாங்க, ஒரு டிவி மூலமா காட்டுறாங்க. விட்டா வடகொரியாவே சுடுகாடாயிடும்னு எடுத்து சொல்லிட்டு இருக்கா. வடகொரியாவுக்கு மட்டும் கிட்டத்தட்ட 10 கோடி தடுப்பு மருந்து வேணுமா. அப்புறம் பாதிக்கப்பட்டவங்களுக்கு 5 கோடி மருந்தும் வேணுமா. இதுக்கு தேவையான அளவு கெமிக்கல் மித்த விஷயங்கள் எல்லாத்தையுமே வடகொரியால ஒரு ரிசர்ச் சென்டர்ல ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா முக்கியமான மருந்து, முக்கியமான எசன்ஸ் அப்படிங்கிறது அந்த குழந்தையோட ரத்தத்துல இருந்து எடுக்கணும். அதுக்கு அந்த குழந்தை வேணும். அதுக்காக தான் இப்ப அந்த குழந்தைய எல்லாரும் தேடிக்கிட்டு இருக்கிறத எடுத்து சொல்லுவாங்க. வடகொரியாவுக்கு போய்கிட்டு இருந்த அந்த வேலையில தான் அமெரிக்காவோட சிஐஏ சேர்ந்த ஒருத்தன் குழந்தைய கடத்தி கொண்டு போய் வச்சிருக்காங்கிறது இவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. நம்ம ஆளும் தெரிஞ்சுக்கிறான். அப்புறம் தன்னை பத்தி சொல்லுங்கன்னு கேட்டா இவன் பேரு காட்டனும், இவன் பிறப்பால தென்கொரியாவை சேர்ந்தவனும், வடகொரியாவுக்கு ஸ்பை வேலை பார்க்கறதுக்காக போனவனும், அப்புறம் வடகொரிய மக்கள் படுற கஷ்டத்தை பார்த்து அவர்களுக்காக உழைத்து வடகொரியா சிட்டிசனாவே மாறிட்டானா. ஒரு காலத்துல தென்கொரியாவால ஹீரோவாக பார்க்கப்பட்டவன் இப்போ வடகொரியாவால ஹீரோவாக பார்க்கப்படுறவன். ஆனாலும் வடகொரிய கவர்மெண்ட் இவன் ஒரு ஸ்பையா தானா நம்ம நாட்டுக்குள்ள வந்தா இவனை எப்படி நம்புறது, இவனை வாட்ச் பண்ணணும்னு ஒரு பொண்ணை வாட்ச் பண்றதுக்காக போட்டிருக்காங்க. கூடவே அந்த பொண்ணு தெரிஞ்சவ. அப்புறம் இவங்க 2 பேருக்குள்ள காதல் வந்து 2 பேரும் கல்யாணமே பண்ணிக்கிட்டாங்களா. அதையெல்லாம் நீங்க வீடியோல பார்க்கலாம். அவர்களுக்கு ஒரு குழந்தையும் பிறந்ததான். அந்த குழந்தைக்கு கூட இப்ப அந்த வைரஸோட தாக்கம் இருக்குதான். அந்த வைரஸ் தாக்கம் 14 நாள் இருக்கும். 15வது நாள் குழந்தை மூர்க்கத்தனமா மாறிடுமா. இதோ இதுதான் அந்த குழந்தை. இவன் மனைவியோட முகத்தை மட்டும் நமக்கு காட்டல, குழந்தையோட முகத்தை காட்டுறாங்க. சோ இந்த குழந்தைக்கு அந்த மருந்து உடனே வந்து சேரணும். ஏற்கனவே 13 நாள் முடிஞ்சு போச்சு. இன்னும் ஒரு நாள் தான் பாக்கி இருக்குது போல. ஃபேமிலியா சேர்ந்து இவங்க வீடியோ எடுத்துட்டு இருக்கும்போது ஏதோ நெருப்பு குழந்தை மேல பட வர அதை ஊடால கையை விட்டு தடுத்தது இவன் தான், நம்ம ஹீரோ தான். அப்ப அவன் கையில ஒரு தீக்காயம் ஏற்பட்டிருக்கும். அந்த காயம், அந்த தழும்பு இப்பயும் அவனோட கையில இருக்கிறத நீங்க கவனிக்கலாம். சோ இந்த கதையெல்லாம் நிஜம்னு அவனும் நம்புறான். ட்ரேஸ் அவுட் பண்ணதுல சிஏஓ ரகசியமாக ஒரு மாலுக்குள்ள அந்த குழந்தைய ஒளி வச்சிருக்கிறத தெரிஞ்சுக்கிறாங்க. அங்க இருந்தா வர்றாங்க போறாங்க, லொகேஷன் ட்ராக்ல தெரியுது. சோ அங்க போய் அந்த குழந்தைய தூக்கணும்னு முடிவு பண்ணியாச்சு. இவனுக்கு வேண்டிய அளவு எக்யூப்மெண்ட் எல்லாத்தையும் அவங்களும் கொடுத்துட்டாங்க. அந்த எக்யூப்மெண்ட் எல்லாம் எடுத்துக்கிட்டு பேக மாட்டிக்கிட்டு களத்துல இறங்குறான். சிஏ ஆட்கள் பல பேர் இருந்தாங்க. அந்த ஏஜென்ட்டுகள்லாம் இப்போ நம்ம ஹீரோவோட ஹோட்டல் ரூமுக்கு போய்கிட்டு இருக்காங்க அவனை பிடிக்கணும்னு. இப்போ இங்க ஏஜென்ட்டுகளோட எண்ணிக்கை கம்மியா தான் இருக்குதா. அதனால ஈஸியா அந்த குழந்தைய போய் தூக்கிட முடியும் அப்படின்னு எடுத்து சொல்ல நம்மாலும் ஒரு
ஒரு கம்பியில கயிற மாட்டி கன்னோட எண்டு பக்கத்தை எதுக்கு இருக்கிற ஒரு பில்டிங்ல அடிப்பான். சோ இங்க இருந்து அது வரைக்கும் அழகா ஒரு கயிறு மாதிரி செட் ஆயிடுது. அதையே புடிச்சுக்கிட்டு ஸ்வைங்னு அந்த பக்கம் போய் சேர்ந்துடுறான். இப்போ பில்டிங்க்கு வந்தாச்சு. காதுக்குள்ள இருந்து அவ ஸ்டெப்பா சொல்லிக்கிட்டே இருக்கிறா. எலிவேட்டர் கண்ட்ரோல் ரூம் எந்த பக்கம் இருக்குது, எந்த பக்கம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதே மாதிரி அந்த ஹீட் சிக்னலை வச்சு யார் யாரு எங்க இருக்கிறாங்க, எந்தெந்த ஃப்ளோர்ல இருக்கிறாங்கிறதையும் சொல்றா. 9வது எலிவேட்டர்ல ஒருத்தனும், 7வது ஃப்ளோர்ல 2 பேரும், 6வது ஃப்ளோர்ல அந்த குழந்தை இருக்கிறதாவும் எடுத்து சொல்ல, இந்த ஹோட்டலுக்கு போன ஏஜென்ட்டுக்கு எல்லாம் திரும்பி வந்துட்டு இருக்காங்க, அதுக்குள்ளே வேலைய முடியும்னு சொன்னதும் சீலிங்ல ஒரு கயிறை தொங்க விட்டு அதுல இப்படி தலைகீழா இறங்குறான் பாருங்க. சரசரன்னு போனவன் அந்த அம்மா சொன்ன ஃப்ளோர்ல ஒருத்தனை சுட்டாச்சு. அடுத்த ஃப்ளோர்ல 2 பேரையும் சுட்டாச்சு. அடுத்து அவ சொல்லாத ஆட்களை கூட சுட்டு தள்ளிட்டு சூப்பரா கெத்து காட்டுறான். ஒரு வழியா அந்த குழந்தை இருக்கிற ரூமுக்கிட்டையும் வந்தாச்சுங்க. குழந்தைகிட்ட போய் பேசலான்னு பார்த்தா குழந்தை பயப்படுது. யார் நீ, பக்கத்துல வராதுன்னு. உடனே அந்த பக்கம் பேசிட்டு இருக்கிற அம்மா போன் எடுத்து அந்த குழந்தைகிட்ட கொடுன்னு சொன்னதும் இவனும் போன் எடுத்து குழந்தைகிட்ட கொடுப்பான். குழந்தையும் போன் எடுத்து பேசினா அந்த பக்கத்துல இந்த குழந்தையுடைய அப்பா பேசுறாரு போல. ஆமா, அந்த டாக்டர் அப்பா வடகொரியால ரிசர்ச் சென்டர்ல தான் இருக்கார் போல. இப்ப வந்திருக்கிற இந்த ஹீரோ ஒன்ன என்கிட்ட கூட்டிட்டு வருவாரு, பத்திரமா அவர் சொல் பேச்ச கேளுன்னு அப்பா சொன்னதும் குழந்தை சார் இன்னும் ஒத்துக்குச்சு. அவங்களோடய கிளம்பி அடுத்தடுத்து முன்னேறி வரலான்னு பார்த்தா நிறைய பேர் வர அங்கங்க புகைய போட்டு வெடிக்க வச்சுன்னு கெத்து காமிச்சு வந்துகிட்டே இருக்கிறான். ஒரு கட்டத்துல எல்லாத்தையும் தாண்டி தப்பிச்சு போலான்னு பார்த்தா அதுக்குள்ள சிஐ ஆட்கள் போனவங்க வந்துட்டாங்க. இவனோட தலையில ஏகப்பட்ட குறி வைக்கிறாங்க, நீங்க கவனிக்கலாம். வேற வழியில நின்னாச்சு. அப்புறம் பார்த்தா சிஏ ஆளுவத்தையும் வந்து இவன் யாரு என்னங்கிறத டேட்டா பேஸ்ல செக் பண்ணி பார்க்கறாரு. ஆதார் சென்டர்ல செக் பண்ணி பார்க்கறாரு. எல்லாம் ஆன்லைன்ல செக் பண்ண முடியல, அப்படி பார்க்கறாரு. பிறப்பால தென்கொரியன் ஸ்பை பண்ண போற இடத்துல, உளவு பார்க்க போன இடத்துல அந்த நாட்டுக்கு விசுவாசியாகி அந்த நாட்டுக்கே ஒரு ஹீரோவா ஆயிருக்கிற, குடிமகனாவும் ஆயிருக்கிற. என்னடா ரெட்ட குடும்பியாடா உனக்கு அப்படின்னு பேசிட்டு இருக்கிறார். அப்போ ஒரு லேடி வரா. இவரோட மூவ்மெண்ட் எல்லாம் நம்மளோட சிஐஏ டேட்டா பேஸ்ல செக் பண்ணி பார்க்கும்போது நம்ம கிட்ட ஒரு சிஐஏ ஏஜென்ட் ஒருத்தவன் இருந்தான். அவன் பேரு பீட்டரான். அந்த பீட்டரோட மூவ்மெண்டோட ஒத்து போகுது. இவனுக்கு யாரோ பிளாஸ்டிக் சர்ஜரி வேற பண்ணிருக்காங்களாம். அப்புறம் இவனுக்கு மெமரி பவர் இல்ல அப்படின்னா தலையில ஏதாவது ஆபரேஷனும் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்னு ஒரு பொண்ணு வந்து சொல்லுவா. இவரும் பின்னாடி போய் பாக்குறாரு. ஆமா, தலையில ஏதோ ஆபரேட் பண்ணிருக்காங்க. இவனோட முடிய ஒன்ன பிச்சு கொடுக்குறாரு. டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்தா இவங்க கிட்ட சிஏஏ ஏஜென்ட்டா பீட்டர்னு ஒருத்தவர் இருந்தான்ல, அந்த பீட்டர் தான் இவனா அப்படிங்கிறது தெரிய வந்துரும். பரவாயில்லையடா, கடைசியில நீ யூஸ்ஃபுல்லா இருப்ப போலயே அப்படின்னு பேசிட்டு இருக்கிற. அந்த முடிய எடுத்துட்டு டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கிறதுக்காக அவ கிளம்பிடுறா. அதே சமயம் இவங்க ஸ்கேனிங்ல வாய்க்குள்ள ஏதோ இருக்குங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. வாய்க்குள்ள இருக்கிற ஒரு பல்லுக்குள்ள ஏதோ ஒட்டிக்கிட்டு இருக்க, அதை புடுங்கிடுறாங்க. இப்படி வலுக்கட்டாயமா புடுங்கினா 5 செகண்ட்ல அதை வெடிக்க ஆரம்பிச்சிருமா. குழந்தைய காப்பாத்துன்னு வாய்ஸ் கேக்குது. உடனே குழந்தைய அந்த ஆபத்துல இருந்து காக்கறாப்புல போய் பிடிச்சுக்கிட்டான். பூம்னு வெடிச்சு சதற அதை யாருமே எதிர்பார்க்காம எல்லாமே நிலகுலைஞ்சு போன இடத்துல அந்த குழந்தைய முதுகுல ஏத்திக்கிட்டு வெளியில ஜம்ப் பண்ணி எப்படி சரசரன்னு இறங்குறான்னு பாருங்க. அப்படி இறங்கி போகையில கூட அந்த குழந்தைய பிடிக்கிறதுக்கு எவ்வளவு பேர் முயற்சி பண்றாங்கன்னு பாருங்க. ஒரு கட்டத்துல குழந்தை அப்படியே தொங்கும். ஜன்னலுக்குள்ள வந்தவங்களோட சண்டை போட்டு அவனோட சேர்ந்து இவனும் விழுவான் அடுத்த லெவல்ல. அப்புறம் அந்த பில்லர்ல மறுபடியும் சண்டை. நான் விழ போறேன் அப்படின்னு அந்த குழந்தை விழ போகும்போது எகிரி குதிச்சு அந்த குழந்தைய பிடிச்சுக்க விழுந்த போர்ஸ்ல அங்க இருந்த ஒரு பேனரை தட்டி வண்டி மேல விழுந்து அப்புறம் கீழே விழுவான். அங்க ஒரு நியூஸ் பேப்பர் போடக்கூடிய வண்டி, அந்த வண்டியில ஏறி அங்க இருந்து தப்பிச்சு போக பாக்குறான். போற வழியில எல்லாம் அந்த நியூஸ் பேப்பர் விழுந்துகிட்டே இருக்கும். இதை வச்சு பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வருவாங்கன்னு நாம நம்பலாம். ஒரு வழியா அப்புறம் அந்த வண்டியை ஒரு இடத்துல போட்டு கட்டடத்தோட அந்த பக்கத்துல போனா அங்க சில பேர் ஆடிக்கிட்டு இருக்காங்க, பல பேர் போராடிக்கிட்டு இருக்காங்க. என்னடான்னா தென்கொரியாவை வடகொரியர்கள் கண்டிச்சு இங்க ஒரு போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. டாக்டரையும் டாக்டரோட பொண்ணையும் ஒழுங்கா எங்க கிட்ட ஒப்படைங்கன்னு. ஆனா தென்கொரிய கவர்மெண்ட் நிஜமாவே இவர்களுக்கு உதவி செய்யணும்னு தான் நினைக்குது. ஆனா அவங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி போராட்டத்தில் இருக்கிறவங்க டாக்டரோட முகமுடியையும் பொண்ணோட முகமுடியையும் போட்டுக்கிட்டு போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாஸ்கை இவங்க வாங்கிட்டு இவங்களும் போட்டுட்டு போகையில கலவரத்தின் போது, போராட்டத்தின் போது மேல ஒரு மெசேஜ் ஓடுதுங்க டிவில. அதுல சம்பந்தப்பட்ட டாக்டரே பேசுறாரு. என்ன சவுத் கொரியா தான் தென்கொரியா தான் வடகொரியாவுக்கு அனுப்பிச்சிச்சு. ரிசர்ச் சென்டருக்கு நான் வந்து சேர்ந்துட்டேன். உங்களுக்காக மருந்து கண்டுபிடிக்கிற முயற்சியில் இருக்கிறேன். போராட்டத்தை கைவிடுங்க அப்படின்னு அனௌன்ஸ்மெண்ட் வருதுங்க. உடனே நம்மால அந்த அனௌன்ஸ்மெண்ட் இருக்கும் போதே நடுவில் ஒரு சந்து பக்கத்துல புகுந்துட்டார். அப்படி போகையில அவரோட மொபைலுக்கு ஒரு மெசேஜ் வருதுங்க. உன் உண்மையான பேரு கார்ட்டர் இல்ல, பீட்டர் பேன், மைக்கேல் பேன் போட்டிருக்காங்க. பீட்டரோ மைக்கேலோ எல்லாமே இங்கிலீஷ் பேர் தானே. ஒரு இங்கிலீஷ் பேரை சொல்லி வருது. யாருங்க மெசேஜ் போறது, யாருமா நீ அப்படின்னு கேட்டா ஒரு வீடியோவை அனுப்பிச்சு விட்டுருக்குது அந்த அம்மா. அந்த வீடியோவை எடுத்து பிளே பண்ணி பார்த்தா இதோ இதுதான் நம்ம ஹீரோவோட உண்மையான முகம். பிளாஸ்டிக் சர்ஜரிக்கு பிறகு முகமாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. அப்ப இந்த பைபிள்ல அமெரிக்க சிட்டிசனாவும் இருந்திருக்கிறான். இவ இருந்தது ஒரு சிஐஏ ஏஜென்ட், அமெரிக்க பிரஜை. அந்த பொண்ணோட ஃப்ரெண்டாவும் இருந்திருக்கிறான். அப்புறம் ஆபரேஷன் பண்ணி மூஞ்சிய மாத்திருக்காங்க. ஆனாலும் கண்ணை வச்சு அவ கண்டுபிடிச்சிட்டா. உன் காதுக்குள்ள பேசிட்டு இருக்கிறோட பேச்ச நம்பாத, அடுத்து ஒரு பஸ் வரும், பஸ்ல ஏறுன்னு சொன்னதும் மெசேஜ போட்டு நம்மால பஸ்ல ஏற போறான். ஆனா காதுக்குள்ள இருந்து ஒரு சவுண்ட் வருது, உன் பேரு கார்ட்டர் தான், வேன்ல ஏறுன்னு. வேன்ல ஏறதுக்காக ஒரு பொண்ணு வரா. ஆனா பயபுள்ள வேன்ல ஏறாம பஸ்ல ஏறிட்டான். அங்க அந்த சிஐஏ பொண்ணு இருக்கிறா. அவ ஒரு ஜாமர் வச்சிருக்கா. சோ காதுக்குள்ள ஒய்யின்னு ஒரு சவுண்ட் கேட்கும். இனிமே அவ கண்ட்ரோல் எடுக்க முடியாது. இந்த ஜாமர் இங்க ஆன்ல இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் தூரத்துக்கு அங்க வச்சுதான் நீ சிஐஏ என்னோ நாம ஃப்ரெண்டு ஒன்னா ஒர்க் பண்ணோம்னு எடுத்து சொல்ற. பேசிட்டு இருக்கையிலேயே யாரோ அந்த பொண்ணை சுட்டுறாங்க. ஓடு ஓடு, நீ எங்க சிஏ ஆட்கள் கிட்டையும் மாட்டிடக்கூடாது. உன்னை காதுக்குள்ள இருந்து ஒருத்தர்
ஏமாத்துறாள், அவகிட்டயும் மாட்டிடக்கூடாது, ஓடு ஓடுன்னு கத்துறா அந்த சிஏ பொண்ணு. வண்டியை நின்னுடுச்சுங்க சிக்னல் போட்டதும். நிறைய வண்டிகள்ல இவங்களை பிடிக்கிறதுக்கு ஆட்களை வர சத்தமே இல்லாம பின்பக்கத்துல இறங்கி அந்த பொண்ணை கூட்டிட்டு போறான். அப்படி போற வழியில பார்த்தா பைக்ல போன ஒரு குரூப் அந்த குழந்தைய அலாக்கா தூக்கிட்டு போகுதுங்க. இவனுக்கு வேற வழி இல்ல, இப்போ பைக்ல அந்த குழந்தைய காப்பாத்துறதுக்காக ஃபாலோ பண்ணி போயாகணும். மறுபடியும் பயங்கரமான ஃபைட் சீன்ஸ். சினிமாட்டோகிராஃபிய பாருங்க, கேமரா கண்ணா பின்னாடி எப்படி எல்லாம் போகுதுன்னு பாருங்க. சண்டை காட்சிகளையும் பாருங்க. எப்படா இதெல்லாம் எடுத்தீங்க, எத்தனை ஷாட்லடா எடுத்தீங்க, எவ்வளவு பேரா வருவீங்க அப்படிங்கிற ரேஞ்சுக்கு ஏகப்பட்ட சண்டை நடக்குது. சண்டையில ஒரு கட்டத்துல குழந்தை பக்கத்துல இருக்கிற அந்த வேனுக்குள்ள போயிருக்கும். வேனுக்குள்ள இருக்கிற குழந்தைய சிஏ ஏஜென்ட்டுக்கு பிடிச்சி இழுத்துட்டு இருப்பாங்க. அதை காப்பாத்துறதுக்காக அந்த பொண்ணு, வேனுக்குள்ள இருந்த பொண்ணு செத்து போயிடுவா. அடுத்து அந்த வேனுக்குள்ள இருந்த ஒருத்தன் அவனும் கீழே விழுந்து செத்து போயிடுவான். அப்புறம் அந்த குழந்தையும் கீழே விழ போற அந்த நொடி பைக்ல ஒரு சடன் பிரேக் போட்ட நம்ம ஹீரோ அப்படியே ஜம்ப் பண்ணி வந்து கீழே விழப்போன அந்த குழந்தைய உள்ள தள்ளி விட்டுட்டு அப்படியே அந்த வேன்ல தொங்க ஆரம்பிச்சிருவான். அடுத்து இப்ப தொங்கிக்கிட்டு இருக்கிறவன் வேனுக்குள்ள வரணும். அதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும்னு பார்த்தா வாய்ப்பு கிடைக்குது. ஒரு பைக்கு கண்ணா பின்னான்னு சண்டை போட்டு விழுகையில அந்த பைக் மேல ஏறி ஒரு வழியா உள்ள வந்துட்டான். உள்ள அந்த குழந்தைய பிடிக்க வந்த இன்னொருத்தவங்க கூட சண்டை, காட்டுத்தனமா சண்டை போடுறாங்க. பார்த்தா வேன்ல அந்த பக்கம் இந்த பக்கமும் ரெண்டு கருப்பு வேன்ல சிஏ ஏஜென்ட்டுக்கு வந்து நிக்கிறானுங்க. அவங்க டப்படப்பன்னு சொல்றாங்க. குறுக்கால ஆளை கொடுத்து நம்மால தொடர்ந்து தன்னையே காப்பாத்திக்கிறான். அப்புறம் இந்த மஞ்சள் கலர் வேன்ல இருந்து அந்த கருப்பு கலர் வேனுக்குள்ள போய் அங்க அவங்களோட சண்டை போட்டு அந்த வேன்ல இருந்து இங்கிட்டு வர்றதும், இந்த வேன்ல இருந்து அந்த வேனுக்கு போறதும், அப்புறம் அங்க இருந்து இங்க குதிக்கிறதும், அப்புறம் இங்க இருந்து அங்க குதிக்கிறதும், சண்டை போடுறதும், சுடுறதும், கொலை பண்றதும்னு படுபயங்கரமான சண்டை. சினிமாட்டோகிராஃபி, அந்த வீடியோவை எப்படி எடுத்திருப்பாங்க, கேமராவை எங்க வச்சிருப்பாங்கன்னு சொல்ல முடியாத ரேஞ்சுக்கு படு பயங்கரமான சண்டையாக இருக்கிறது. சண்டையில எவ்வளவு பேர் செத்தாங்க விழுந்தாங்கன்னு தெரியல ரேஞ்சுக்கு பயங்கரமான சண்டை. அதுல ஒரு கட்டத்துல ஒரு வண்டி தூக்கி அடிக்க அது ஒரு பஸ் மேல விழுக, பஸ் கவல, பஸ்ஸுக்கு பின்னாடி வந்த பைக் எல்லாம் அதுல டங்குன்னு மோத, அப்புறம் ஒரு வண்டியும் அது மேல மோத, மொத்தமும் வெடிச்சு செதற, இப்படி பல கூத்து நடக்குது. குழந்தை எங்கடா அப்படின்னு பார்த்தா ஃப்ரண்ட்ல குழந்தைய தூக்கிட்டு போய்கிட்டு இருக்காங்க. பின்னாடி நம்ம ஆளு பைக்ல விரட்டி வந்துகிட்டு இருக்கான். சரி பைக் எத்தனை வண்டி போகுதுன்னு பாருங்க, அதுவே ஒரு 10-15 வண்டி போகும் போல. கழுகு பார்வையில நமக்கு எவ்வளவு வண்டி போகுதுங்கிறத காட்டுறாங்க. எல்லா பேர்கிட்டையும் துப்பாக்கி இருக்குது. எல்லாரையும் தாண்டி நம்ம ஆளு தொடர்ந்து முன்னேறி வந்துகிட்டே இருக்கிறா. அவங்கள சுட்டு தள்ளிக்கிட்டு அவங்களோட பைக்ல போய்கிட்டு இருக்கும் போதே சண்டை போட்டுக்கிட்டு எல்லா வண்டியும் ஒரு கட்டத்துல கண்ணா பின்னான்னு மோதி பக்கத்துல நிக்க வண்டிலேயே ஓடியாந்து அடுத்தடுத்த வண்டிகளுக்கு போய் அவங்களோட சண்டை போட்டு அவங்கள சுட்டு கொண்டுன்னு குழந்தைய கடத்திட்டு போன அந்த வண்டிக்கே கடைசியில வந்துட்டா. சுட்டு தள்ளினதுல மித்த எல்லா வண்டியும் வெடிச்சு கண்ணா பின்னான்னு ஆக்சிடென்ட் ஆகுது, செதறது. இவன் மட்டும் அந்த குழந்தையோட ஒரு பைக்ல தப்பிச்சு போய்கிட்டு இருக்கான். பார்த்தா கடைசியில காதுக்குள்ள பேசிட்டு இருக்கிறவ ஒரு இடத்துக்கு வர சொல்லுவா. அந்த இடத்துக்கு வந்து பார்த்தா ஒரு பெரிய ஃபிளைட் இருக்குது. சவுத் கொரிய கவர்மெண்ட்டை சேர்ந்தவங்க, அதாவது தென்கொரிய கவர்மெண்ட்டை சேர்ந்தவங்க எல்லாம் பிளாக் கலர்ல யூனிஃபார்ம் போட்டிருப்பாங்க. அவங்களோட தலைவர் ஒருத்தர் வந்திருக்கிறார். எங்க ஆளு தான் அந்த குழந்தைய காப்பாத்திருக்கிறாரு. குழந்தையோட வடகொரியாவுக்கு நாங்களே கூட்டிட்டு போய் ஒப்படைக்கிறோம்னு அவர் வந்து நிற்கிறார். கை கொடுத்தா நம்மால கை கொடுக்க மாட்டேங்கிறான். ஏன்னா நம்ப மாட்டேங்கிறான் யாரையும். பரவாயில்ல, இந்த அளவுக்கு நீங்க ஷார்ப்பா இருந்தா நல்லதுதான். வண்டியிலேயே சில அமெரிக்க ரிப்போர்ட்டர் எல்லாம் இருப்பாங்க. நாம பண்ற நல்ல விஷயத்தை அவங்க ரிப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் கூட்டிட்டு போறார். இவங்களும் மேல ஏறாங்க. வடகொரியாவுக்கு போய் அந்த ரிசர்ச் சென்டர்ல இந்த குழந்தைய ஒப்படைக்கிறதா இவங்களோட வேலை. இது ஒரு ஜாயிண்ட் ஆபரேஷன். தென்கொரிய ஆட்கள் கருப்பு கலர் யூனிஃபார்ம்ல இருக்காங்க, வடகொரிய ஆட்கள் ராணுவ யூனிஃபார்ம்ல இருக்காங்க. வந்தவங்களுக்கு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் முதலுதவி கொடுக்கணும்னு சொல்லிட்டு அங்க ஒரு டீம் இருக்குது. ரெண்டு பேருக்குமே முதலுதவி கொடுக்கப்படுது. ஒரு நர்ஸ் உதவி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்புறம் ட்ரெஸ் கொடுத்து ட்ரெஸ் போட்டுக்க சொல்ல நம்மால ட்ரெஸ் போட்டுட்டு இருக்காங்க. அப்பதான் வடகொரியால இந்த வைரஸ் பிரச்சனையை காரணமா காட்டி இந்த ஒரு சூழல்ல வடகொரிய கவர்மெண்ட்டையே நாட்டையே தான் கைக்குள்ள போடுவதற்காக சில பேர் சூழ்ச்சி பண்றதாகவும், அந்த சூழ்ச்சிக்காரங்க யாராவது இங்க இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கணும், கவனமா இருக்கணும், என்ன கூட நீங்க நம்ப கூடாதுங்கிற ரேஞ்சுக்கு பேசிட்டு இருக்கும் போது திடீர்னு ஒரு ஸ்டக் ஆகுது. வண்டி ஒரு ஜர்க் கொடுக்குது. ஃபிளைட் என்ன ஜர்க் கொடுக்குதுன்னு பாக்குறதுக்காக ஒரு வெளியில வர்றார். முன்னாடி பைலட்டுகளை போய் பார்க்கலாம்னு பார்த்தா ரெண்டு பைலட்டுகளுக்குமே யாரோ காப்பியில என்னத்தையோ கலந்து கொடுத்துருக்காங்க. காப்பி கொடுத்தவ நீதானே, நீதான் ஏதாவது பண்ணியான்னு கேட்டா இல்ல, காஃபி கொடுத்தது நான் தான், ஆனா கலந்தது யாரு கலந்தாங்க என்ன கலந்தாங்க எனக்கு தெரியாதுன்னு அந்த பொண்ணு சொல்லுவா. வாயில நுர தள்ளுது. இதெல்லாம் அந்த வைரஸால பாதிக்கப்பட்டதற்கான சிம்டம்ஸ். இங்கேயும் பிரஷர் கம்மியா இருக்கிற இடம் இது. சோ சில நிமிடங்கள்ல இவங்க ஜாம்பியா மாறிடுவாங்க, சுட்டு கொண்டுலான்னு நம்ம தென்கொரிய ஆட்கள் சொன்னா வடகொரிய ராணுவ ஆட்களோ துப்பாக்கி எடுத்து வந்து நீட்டுறாங்க. ஏன்னா பைலட்டுக்கு அவங்க ஆட்கள், விமானம் வடகொரிய விமானம், எங்க ஆட்கள் சுடவிட மாட்டோம்னு அவங்க சொல்றாங்க. எப்பா வைரஸால தாக்கம் வந்ததா அப்புறம் நம்மளும் வைரஸால பாதிக்கப்படுமே சொல்லும் போது அதான் நம்ம கிட்ட மெடிக்கல் டீம் இருக்குல்ல, மெடிக்கல் டீமை செக் பண்ண சொல்லலாம்னு கூப்பிடுறாங்க. சரின்னு ரெண்டு பேரை செக் பண்றதுக்காக வராங்க. ரத்தத்துல ஒரு இன்ஜெக்ஷனை போட்டு டிவைஸ்ல அப்படியே செக் பண்ணி பார்க்கலாம். ரெட் கலர் அடிக்குது. வைரஸ் தாக்கம் இருக்குது, ஆனாலும் முழுமையா தாக்கத்துல இருக்காங்க இல்லையாங்கிறத நம்மளால சொல்ல முடியாது, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்க்கலாம்னு சொல்றாங்க. அதுக்குள்ள மறுபடியும் ஏதோ ஜர்க் அடிக்குது. ஃபிளைட்டுக்குள்ள பவர் கட் ஆனாப்ல எல்லா லைட்டும் ஆஃப் ஆகுது. என்னடான்னு பாக்குறதுக்காக அவர் இந்த பக்கத்துல வராருங்க. அதுக்குள்ள பார்த்தா காதுக்குள்ள இருக்கிறவ குழந்தைய யாரோ கடத்திட்டாங்க. சரக்கு பெட்டி வைக்கிற பின்பக்கத்துல குழந்தைய தூக்கி கொண்டு போய் வச்சிருக்காங்க. யாரோ ஒருத்தன் தான் கடத்தி இருக்கிறான், கவனமா இருன்னு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்க.
காதுக்குள்ள. இவனும் சரின்னு அந்த பக்கம் போய் பார்த்தா கையையும் வாயையும் கட்டி போட்டு அந்த குழந்தை சரக்கு பெட்டிகளை வைக்கிற இடத்துல இருக்கிறா. திடீர்னு பார்த்தா அங்க நர்ஸா வேலை பார்த்த ஒருத்தன் தான் இவளை கடத்துற முயற்சியில் ஈடுபட்டு இருக்கிறான். காப்பாத்த வந்த நம்ம பயலையும் அடிச்சு கொல்ல பாக்குறான். கண்ணுலயே ஊசி ஏதோ குத்த பாக்குறான். அதுக்குள்ள தென்கொரிய அதிகாரி அவனை சுட்டுறாரு. சுட்டாலும் பயபுள்ள சாகலங்க. அவன் இப்ப யாருக்காக வேலை பார்க்கறான்னா அமெரிக்கர்களுக்காக வேலை பார்க்கறான். அந்த குழந்தைய அமெரிக்கர்கிட்ட ஒப்படைச்சா அமெரிக்க குடியுரிமை கொடுக்கப்படும் சொல்லிருக்காங்களாம். அதனால இந்த பயபுள்ள வடகொரியால சர்வாதிகார ஆட்சி நடக்குது. அந்த ஆட்சிக்கு பதிலா அமெரிக்கால சம உரிமை ஆட்சியில அங்க போய் செட்டில் ஆகலாம் நினைச்சுக்கிட்டு அதுக்காக இந்த தப்பு பண்றாங்க. பேசிட்டே இருந்தவன் டப்புன்னு அவரையே அட்டாக் பண்ணி அவர் துப்பாக்கியை பிடுங்கி அவர் கண்ணுலயே சுட்டுருவான். நம்மால பதிலுக்கு அவன் கூட போராடிட்டு இருக்கும்போது குழந்தை இங்க இருந்து போயிடு அப்படின்னு நம்ம ஹீரோ சத்தம் போட குழந்தையும் அங்க இருந்து ஓடியாந்துரும். இங்க சண்டை நடந்துகிட்டு இருக்குது. பூம்னு ஏதோ வெடிச்ச சவுண்டும் நமக்கு கேட்டுச்சு. அடுத்து இந்த பக்கத்துல பார்த்தா இந்த பக்கம் வர்றா ஒரு பக்கம் தென்கொரிய அதிகாரிங்க, இன்னொரு பக்கம் வடகொரிய ராணுவம். ரெண்டு பேரும் துப்பாக்கி எடுத்து மாத்தி மாத்தி பிடிச்சிக்கிட்டு நிக்கிறாங்க. தன்னை யாரோ கடத்திட்டு தான் அந்த குழந்தை சொல்லியிருக்கும். யாரு கடத்தினதுங்கிறத தெளிவா சொல்லல. அதுக்குள்ள பார்த்தா அந்த நர்ஸ் அங்க வந்து நிக்கிறான். டேய், நீ அந்த அதிகாரியை சுட்டு கொன்னையாமே குழந்தை சொல்லுதுரா அப்படின்னு கேட்க ஆமாங்கிறாங்க. பயப்படாம சொல்றான். ஏன்னா அவர் தான் குழந்தைய கடத்தினாரு, அதனால குழந்தைய காப்பாத்துறதுக்காக அவரை சுட்டு கொன்னேன்னு பழிய தூக்கி போடுறான். அங்கிட்டு இந்த குழந்தைகிட்ட உண்மை கேட்டாதான் தெரியும், இவன் சொல்றதை வச்சு ஒரு முடிவெடுக்க முடியாதுன்னு ஒரு ரிப்போர்ட்டர் அம்மா தான் தெளிவா யோசிக்குது. குழந்தை நீ சொல்லுமா, உண்மையிலேயே உன்னை கடத்தினது அந்த அதிகாரியா இல்ல இந்த நர்ஸா அப்படின்னு விசாரிக்க அதுக்குள்ள பைலட்டுக்கு 2 பேருக்கு அந்த வியாதி வந்ததுல வைரஸ் தாக்கம். பிரஷர் அதிகமா இருக்கிற இடத்துல சில நிமிடங்கள்ல எஃபெக்ட் காட்ட ஆரம்பிச்சிடும். எல்லாம் ஜாம்பிசா மாறி கூட இருந்தவங்களே முடி கொட்டுற நிலைமையில சில பேர் அந்த காஃபி கொடுத்த பொண்ணு உட்பட எல்லாரும் ஜாம்பிசா மாறி கண்ணா பின்னான்னு கொதிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்களோட பதிலுக்கு இவங்க சண்டை, இவங்களோட அவங்க சண்டை, பாதிக்கப்பட்டவங்க எல்லாம் நல்லா இருக்கிற ஆட்களோட சண்டை. இதுக்கு மத்தியில அந்த நர்ஸ் வேற குழந்தைய தூக்கி இறுக்கி பிடிச்சிக்கிட்டான். பாதிக்கப்பட்டவங்க இருந்து தன்னை காப்பாத்திக்கணும்னு சொல்லி குழந்தையோட கையில லைட்டா ஒரு கீரலை போட்டு அந்த ரத்தத்தை எடுத்து தான் உடம்பு முழுக்க தடவிக்கிறான். அப்படி தடவுனாலேயே என்னவோ வைரஸ் பாதிக்கப்பட்டவங்க அந்த குழந்தையவோ இல்ல குழந்தைய பிடிச்சிட்டு இருக்கிற அந்த நர்ஸையோ நெருங்கல. ஏன்னா அந்த மருந்து அவ்வளவு மகத்துவம் வாய்ந்தது அந்த ரத்தத்துல இருக்குது போல. இதெல்லாம் அந்த ரிப்போர்ட்டரமா கண்டுபிடிக்குது. ஆனாலும் குழந்தைய தூக்கிட்டு அவன் கிளம்பிட்டான். இங்க மாத்தி மாத்தி சண்டை போட்டுட்டு இருக்கிறதுலயே நேரம் போய்கிட்டு இருக்குது. பின்னாடி வெடிச்சு செதனல பெரிய ஓட்ட விழுந்துருச்சு போல. சண்டை போட்டுட்டு சில பேர் இந்த பக்கத்துல வரும்போது அதுல பறந்து போய்கிட்டு இருக்காங்க. இவன் நல்ல பேராசூட்டை மாட்டிக்கிட்டு அந்த குழந்தைய தன்னோட இணைச்சுக்கிட்டு நான் குதிக்க போறேன், தப்பிக்க போறேன், அமெரிக்க குடிமகன் ஆக போறேன்னு ரொம்ப சந்தோஷமா குதிப்பாங்க. பின்னாடியே நம்ம ஆளும் குதிக்கிறான். இப்போ வானத்துல இருந்து அவங்க குதிச்ச இடத்துல இருந்து கீழே பூமியில வந்து விழுகிறதுக்குள்ள அந்த குழந்தையும் காப்பாத்தணும், அவங்கிட்ட இருக்கிற பேராசூட்டையும் புடுங்கணும். இந்த முயற்சியில நம்ம ஹீரோ ஈடுபட போகிறார். நீங்க இந்த காட்சிகள் அப்படியே மேலோட்டமா பாத்துக்கிட்டு இருங்க. கூடவே சுவாரஸ்யமான இன்னொரு விஷயத்தையும் சொல்றேன், கேட்டுக்கிட்டே இந்த ஃபைட் சீனை பாருங்க. இப்படி வானத்துல இருந்து கீழே விழுகிறாங்க இல்ல, இப்போ ஒரு சண்டை நடந்துகிட்டு இருக்குதுல, இது சிஜியால கிராபிக்ஸ்னால எடுக்கப்பட்டதா அப்படின்னு கேட்டா அதான் இல்ல. கிராபிக்ஸா இல்லாம இத நிஜத்திலேயே தத்ரூபமா சண்டை காட்சிகள் எடுத்திருக்காங்களாம். கேட்கறதுக்கே படுபயங்கரமா இருக்குதுல்ல, இது சிஜி இல்லைன்னு கேட்கறதுக்கு அவ்வளவு அழகா தத்ரூபமா அந்த ஃபைட் சீனை அமைச்சிருக்காங்க. பாத்திருப்பீங்களா இந்நேரம் எப்படி நம்ம ஹீரோ அந்த பயக்கிட்ட இருந்து பேராஷூட்டை புடுங்கினா, எப்படி அந்த குழந்தையும் புடுங்கினா, குழந்தைய தன்னோட பிடிச்சிக்கிட்டு இப்போ சேஃபா கீழே லேண்ட் ஆக போற சமயம் ஒரு பன்னிகளை ஏத்திக்கிட்டு ஒரு லாரி போய்கிட்டு இருக்குது, ஒரு சின்ன வேன். அதோட பின்பக்கத்துல போய் லேண்ட் ஆவாங்க. சரி, லேண்ட் ஆகிற இடத்துலயாவது நிம்மதியா இருக்கலாம்னு பார்த்தா அதுக்குள்ள அடுத்த பஞ்சாயத்து. இங்கேயும் வந்து அந்த குழந்தைய தூக்குறதுக்காக ஒரு கும்பல் முயற்சி பண்ணுது. அவங்களோட பயங்கரமான சண்டை நடந்துகிட்டு இருக்குது. வண்டியில இருந்து வரவங்க கண்ணா பின்னான்னு சொல்றானுங்க. பட் குழந்தை பத்திரங்கிறதையும் கொஞ்சம் கவனமா இருக்கிறாங்க. குழந்தைய முன்னாடி போய் டிரைவர் சீட்டுக்கு பக்கத்துல உட்காந்துக்க சொல்ல குழந்தை முன்னாடி போயிடுச்சு. நம்மால் தான் பின்னாடி இருந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். சண்டையில ஒரு கட்டத்துல பாருங்களேன், அந்த பன்னிங்கெல்லாம் கீழே விழ அது மேல ஏறின அத்தனை வண்டியும் ஆக்சிடென்ட் ஆகி விழுகுது. அதுல ஒரு வண்டி மேல ஏறி கீழே விழும்போது கீழே விழுந்து கிடக்கிற ஒரு வீரனோட தலையை எப்படி நசுக்குதுன்னு பாருங்க. நஞ்சு போது பாருங்க தலை மட்டும். அதோட நிக்கல, இன்னும் தொடர்ந்து விரட்டிக்கிட்டு தான் வந்துட்டு இருக்காங்க. ஒருத்தன் வண்டிக்குள்ளேயே ஏறிட்டான். அவன் கூட நம்மால சண்டை போட்டு தடுமாறிட்டு இருக்கிற. இதுக்குள்ள துப்பாக்கி எடுத்துட்டு வந்து ஒருத்தவன் கண்ணா அப்படின்னு சுடுறாங்க. அப்புறம் அவனுக்கு தோட்டா காலி ஆயிடுச்சு போல. தோட்டா காலி ஆயிடுச்சுன்னு அப்ப நம்மால பின்பக்கத்துல இருந்து முன்பக்கம் போலான்னு பார்த்தா இவன் துப்பாக்கியை திருப்பி பிடிச்சிக்கிட்டு அடிக்கிறதுக்கு வர்றான். மேல ஏற போற சமயம் கால்ல அடிச்சதுல காலு ரெண்டும் ஜன்னல்ல மாட்டிக்குது, வண்டியோட கதவுல மாட்டிக்குது, தலைகீழா தொங்குறான். அப்பையும் அடிக்க வர இந்த ஆளை எவ்வளவு அழகா டேக்கிள் பண்ணி அவங்க வண்டிலேயே விழுந்து அவங்க வண்டியே ஒளிச்சு மறுபடியும் இவங்க வண்டிக்கு வந்து அந்த வேனை நல்லபடியா ஓட்டிட்டு போய் வேனை ஓட்டிட்டு இருந்தவரையும் இந்த சண்டையில செத்து போயிட்டார். அந்த குழந்தை தான் ஸ்டேரிங்க பிடிச்சிட்டு இருக்கும். பலகட்ட ஸ்டண்டு போராட்டத்துக்கு பிறகு ஒரு காட்டு பக்கத்துல வண்டி வந்து நிக்குதுங்க. குழந்தை இதுக்கப்புறம் நடந்தே கூட்டு போலான்னு நடந்து கூட்டு போயிட்டு இருக்கான். ஃபிளைட்லயே ரொம்ப தூரம் கடந்து வந்திருப்பான். இந்த பன்னி வண்டியில ரொம்ப தூரம் கடந்து வந்திருப்பான். இன்னும் கொஞ்சம் தூரம் கடந்து போனா வடகொரியாவோட அந்த ரிசர்ச் சென்டருக்கு போய் சேர்ந்தலாமே நினைச்சுக்கிட்டு தான் போறான். போற வழியில ஒரு அருமையான ஒரு அருவியை காட்டுறாங்க. அருவி நல்லா இருக்கே அப்படின்னு இவன் தண்ணியை குடிக்க பார்த்தா அடுத்த கொஞ்சம் நேரத்துல கொஞ்சம் ரத்தமா ஏதோ வருதுங்க. இரடானா பாதிக்கப்பட்ட ஒருத்தரோட பாடி வருது. பாடி தான் நினைச்சா அதான் இல்ல, ஒரு ஜாம்பி ஜம்ப் பண்ணி அட்டாக் பண்ண வர சுட்டு தள்ளிடுறான். சரி, ஒருத்தன் பாடி தான் வந்துச்சுன்னு பார்த்தா ஏகப்பட்ட பாடி வருது. மொதுன்னு கொட்டுது. எல்லா பேருமே பாதிக்கப்பட்டவங்க அந்த வைரஸால. எல்லா பேருமே இவங்களை கொல்றதுக்கு விரட்டிக்கிட்டு வர நம்மாலும் தரிச்சு ஓடிக்கிட்டு இருக்கிறான். குழந்தையோட வந்துகிட்டு இருக்கிறான். இந்த பக்கம் பல பேரை சுட்டு தள்ளிக்கிட்டே வந்துகிட்டு இருக்கிறான். இப்போ இந்த இடத்துல இருந்து அந்த
மலைக்கு போறதுக்கு நடுவுல ஒரு ஒத்த பாலம் மட்டும்தான் இருக்குது. ஒரு ஆள் அட் டைம்ல நடந்து போறாப்ல மரப்பாலம். குழந்தைய தான் முதுகுல ஏறிக்க சொல்லும்போது நானே போயிடுவேன்னு சொல்லிட்டு குழந்தை நடந்து போய்கிட்டு இருக்குது. பின்னாடி இவன் போய்கிட்டு இருக்கான். போய்கிட்டு இருக்கும்போது பின்னாடி வரக்கூடிய ஆட்கள் எல்லாம் சுட்டுக்கிட்டே வருவான். அதே சமயம் முன்னாடியும் சில ஆட்கள் பாதிக்கப்பட்டவங்க வராங்க. அவங்களையும் சுட்டுக்கிட்டே வரான். திடீர்னு பார்த்தா அந்த குழந்தை போய்கிட்டு இருந்த அந்த கட்டில மரப்பலகை உடைஞ்சு அவ கீழே விழ போவா. கீழே விழ போறவள எப்படியோ ஒரு வழியா ஹேண்டில் பண்ணி புடிச்சிட்டான். கையை பிடிச்சிக்கிட்டான். அப்பையும் பாருங்களேன், இவன் இருந்த அந்த பலகையும் உடைஞ்சு போய் பலகையே இல்லாம கயத்துல தொங்கிக்கிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும். இருக்கிற பிரச்சனை பத்தாதுன்னு ரெண்டு பக்கத்துல இன்னும் ஆட்கள் வர முயற்சி பண்றாங்க. அவங்கள சுட்டுக்கிட்டே இதை சமாளிச்சுக்கிட்டு இருக்கணும். ஒரு ஸ்டேஜுக்கு மேல வந்தவங்க எல்லாம் மூர்க்கத்தனமா நடந்துகிட்டதுனால மொத்த பாலமும் இடிஞ்சு விழ போகுதுங்க. அப்படி விழ போகும்போது குழந்தைய ஒரு வழியா தூக்கி தான் கழுத்தை இறுத்தி பிடிக்க சொல்லிக்கிட்டான். அருந்து விழும்போது அந்த மலைப்பகுதியில பாலத்தோட அந்த ரெண்டு பக்க கயிறை பிடிச்சு மலை ஏறுவாங்கல்ல, அந்த மாதிரி அழகா பாலம் அருந்து விழுந்த பிறகு அது மேலேயே பிடிச்சு ஏறி மேல வந்துட்டு இருக்காங்க. அப்படி மேல வரும்போதும் சில ஜாம்பிங்க சண்டை போடும், அவங்கள கொல்ல பார்க்கும். யாரோ குறிபார்த்து சுட்டு இவங்களை காப்பாத்திட்டு இருக்காங்க. யாருன்னு பார்த்தா ஒரு பொண்ணு, வடகொரிய ராணுவத்துல வேலை பார்க்கிற ஒரு பொண்ணு தான். சூப்பரா ஸ்னைப்பர் ஷாட் அடிச்சு எல்லாரையும் போட்டு தள்ளி கரெக்டா அவங்க மேல வரும்போது கை கொடுத்து தூக்கி விடுறா. ஒரு வழியா தூக்கியாச்சு வந்தாச்சுங்க. யாருவே அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோவோட காதுக்குள்ள மைக்குள்ள ஒருத்தி பேசிட்டு இருக்கிறாள்ல, அவதான் இது. அந்த பொண்ணு தான் இது போல. அப்புறம் வடகொரிய ஜெனரல் ஒருத்தர் வரார். பரவாயில்லையே, கடைசியில சொன்னாப்புல வந்து சேர்ந்துட்டியே அப்படின்னு பாராட்ட வரார். இவனுக்கு எதுவுமே ஞாபகம் இல்ல. அந்த அம்மா வேற வாக்கு கொடுத்தபடி நாங்க நல்லபடியா நடத்தி முடிச்சிட்டோம், இனிமே நாங்க குடும்பமா இங்க இருந்து கிளம்பணும், எங்களை விட்டுருங்க அப்படின்னு கேக்குறா. குடும்பமாவா? யாருமா நீங்கிற நம்ம ஹீரோ. பழைய நினைவு இவனுக்கு ஃபர்ஸ்ட் வரணும், அதற்கான வேலையை பார்ப்போம்னு ஒரு சேர் போட்டு அவனை உட்கார வச்சு பின்னாடி இருந்து அந்த தையலை எடுத்துட்டு அதுக்குள்ள இருக்க ஒரு மிஷினை உருவி போட்டா இவனுக்கு பழசெல்லாம் ஞாபகம் வந்துருங்க. அப்படி அந்த மிஷின் எடுக்கிற அந்த கேப்ல துப்பாக்கியோட மறுமுனையை வச்சு ஓங்கி ஒரு இடி நம்ம ஹீரோ மயங்கிட்டார். துப்பாக்கி முனையில இந்த பொண்ணை வேற இவன் புடிச்சிட்டான். என்னங்க இது துரோகம் பண்றீங்க? நாங்க கொடுத்த வாக்கத்தானே நிறைவேற்றணும், இப்போ நாங்க வாக்க நிறைவேற்றிட்டோம், நீங்க உங்க வாக்க நிறைவேற்றுங்க, எங்களை நல்லபடியா அமுச்சு வைங்க அப்படின்னு கேட்பா. அது எப்படி முடியும்? அதுக்குள்ள வேற ட்விஸ்ட் இருக்குதுல்ல அப்படிங்கிறார். கையில கைவிலங்கு போட்டு தான் வண்டியில உட்கார வைக்க சொல்லிட்டார். அந்த பக்கம் அவனை ஒரு வண்டியில ஏத்தி வேற ஒரு இடத்துக்கு கூட்டு போக சொல்லிட்டார். என்னையா நடக்குது இங்கன்னு பார்த்தா இந்த சூழலை பயன்படுத்தி வடகொரியாவை தன்னோட ஆட்சிக்கு கீழே கொண்டு வரணும்னு ஒரு சூழ்ச்சி நடக்குதுன்னு சொன்னல, அந்த சூத்திரதாரியே இவன் தான். இருக்கிற கவர்மெண்ட்டை கலைச்சு விட்டுட்டு வடகொரியாவோட சர்வாதிகாரியாக மாறணும்னு இந்த பயபுல நினைச்சிருக்கான். இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டான். அந்த குழந்தைய பிடிச்சு வச்சுக்கிட்டா நாடே தான் பேச்ச கேட்குங்கிறதுக்காக இந்த சேட்டையா பண்றான், சூழ்ச்சியை பண்றான் போல. இவ அதிர்ந்து போய் உட்கார்ந்துட்டு இருக்கா இப்படி பண்றானேன்ட்டு. அந்த பக்கம் மயங்கி கிடந்த நம்மால முழிச்சு பார்க்கும்போது கூட இருக்கிற வடகொரிய ராணுவ வீரர்கள் எல்லாம் இவன் பொண்டாட்டியை பத்தி பேசிட்டு இருக்காங்க. யாரா என் பொண்டாட்டி அப்படின்னு கேட்டா ஸ்னைப்பர் துப்பாக்கியோட வந்தால அவதான் உன் பொண்டாட்டி அப்படிங்கிறாங்க. ஓஹோ, அப்ப காதுக்குள்ள கத்திக்கிட்டு இருந்தது நம்ம பயலோட பொண்டாட்டி தானா? சூப்பர். அப்புறம் வண்டி ஒரு இடத்துல நிக்குது. கையில கைவிலங்கு போட்டு இவனை கீழே கொண்டு வந்து இறக்குறாங்க. அதே இடத்துல வடகொரியால இந்த ஜாம்பி வியாதினால வைரஸால பாதிக்கப்பட்டவங்களோட பாடிஸ் எல்லாம் கொண்டு வந்து மொத்தமா ஒரு பள்ளத்துல குமிக்கிறாங்க. குமிச்சு அதுக்கு மேல பெட்ரோலை ஊத்தி கொளுத்தி விடுறாங்க. இப்ப ஆர்டருக்காக வெயிட்டிங். உன்னை இதுக்குள்ள தள்ளி விடுறதா இல்ல உன்னை விடுறதா அப்படிங்கிறது உன் பொண்டாட்டி கையில தான் இருக்குது. உன் பொண்டாட்டியும் எங்க ஜெனரலும் போட போற அந்த டீல்ல தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு துப்பாக்கி முனையில பிடிச்சிக்கிட்டு இருக்கையிலேயே எரிஞ்சுக்கிட்டு இருக்கிற நிலைமையிலையும் சில பேர் எகிரி மேல வராங்க. அவங்க தான் ஜாம்பிட் ஆயிட்டாங்கல்ல, அவங்க வழிகிலி எதுவும் தெரியாது போல. வந்து இவங்க எல்லாருக்கூடயும் சண்டை போட்டுட்டு இருக்க நம்ம பையன் அந்த கேப்ல பயன்படுத்தி கைவிலங்கு பின்பக்கத்துல போட்டிருந்தாங்கல்ல, காலை இந்த பக்கத்துல கொடுத்து முன்பக்கத்துக்கு வந்துட்டான். அங்க இருக்கிற துப்பாக்கி எடுத்து எல்லாரும் சொல்லிட்டு திரும்பி பார்த்தா ஒருத்த மட்டும் தான் உயிரோட மிச்சம் இருக்கிறா. ராணுவ வீர ஒருத்தன். இவன் தான் ஓவரா பேசினது, பொண்டாட்டியை பத்தி பேசினதெல்லாம். எங்கடா அந்த டாக்டர் இருக்காருன்னு கேட்டா ரிசர்ச் சென்டர்ல இருக்கிறதாவும் இங்க இருந்து சில மைல் தூரத்துல அந்த ரிசர்ச் சென்டர் இருக்கிறதாவும் எல்லாத்தையுமே சொல்லுவா. அதே சமயம் கால் அடிக்கும். போன்ல எடுத்து பேசுறா அப்படின்னு சொன்னதும் போன்ல அந்த பக்கம் ஜெனரல் தான் பேசுறாப்ல. என்ன சொல்றாருன்னு கேட்டு சொல்லுங்கிறாப்ல. ஜெனரல் கிட்ட இந்த மாதிரி அவனை பிடிச்சி நிப்பாட்டி இருக்கிறேன், கொன்னுறவா விட்டுறவா அப்படின்னு இந்த பையன் கேட்பான். ஜெனரல் பொண்டாட்டி கிட்ட நான் பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கிறேன், முடிவை சொல்ற வரைக்கும் காத்திருக்கவும் சொல்லிட்டாரு ஜெனரல். போனை வச்சு அந்த நடி பின்னாடி இன்னொருத்தவன் துப்பாக்கி எடுக்க பார்க்க அவனை சுட்டுவிட்டு இந்த பக்கம் திரும்பினா இந்த பையன் துப்பாக்கி எடுக்க பார்க்க இவனையும் சுட்டுவிட்டு எல்லாரையும் கொண்டு போட்டாச்சுங்க. அப்புறம் ஒரு ஜாம்பி திரியும், அதையும் சுட்டு போட்டுட்டு வண்டியில ஏறிட்டு கிளம்புறான். அந்த வண்டியில தான் அந்த ஸ்னைப்பர் துப்பாக்கியும் இருக்கு. ஏற்கனவே அட்ரஸ் தான் சொல்லிட்டானே, சில மைல் தூரத்துல இந்த பக்கம் போனா அந்த சென்டர் வந்துரும்னு. சரின்னு இவரும் அதே பக்கம் போய்கிட்டு இருக்காங்க. போய் பார்த்தா எதிர்பார்த்தாப்லயே அந்த சென்டர் இருக்குது. ஸ்னைப்பர் துப்பாக்கியில லென்ஸ் ஒன்னு இருக்கும், ரொம்ப தூரத்துல இருக்கிற விஷயத்தையும் ரொம்ப துல்லியமாக பார்க்க முடியும். அது வழியா பார்க்கறான். பார்த்தா நிறைய பேர் பாதிக்கப்பட்டவங்க தலையில முடி இல்லாம அங்க அடைக்கப்பட்டிருக்கிறதையும் ஒரு ரூம்ல அந்த ஜெனரலும் இவனோட பொண்டாட்டியும் பேசிட்டு இருக்கிறதையும் நம்மளால பார்க்க முடியுது. ஏதோ காரசாரமா பேசிட்டு இருக்காங்க, பொண்டாட்டிக்கு விருப்பம் இல்லைங்கிறது நல்லாவே தெரியுது. அந்த ஆள் பேசிட்டு அந்த பக்கம் போனதுமே பொண்டாட்டியோட மொபைலுக்கு மெசேஜ் அனுப்புறான், ஸ்பீக்கர்ல ஆன் பண்ணி வைன்னு. இவளும் பாக்குறா, ஸ்னைப்பர் துப்பாக்கியோட இருக்கிறாங்கிறது அவளுக்கு தெரிஞ்சிருச்சு. சொன்னா அப்படியே ஸ்பீக்கர்லாம் ஆன் பண்ணி கம்முன்னு அங்கிட்டு வச்சிட்டா. அப்புறம் அவங்க பேசுறத நம்ம ஆளு ஒட்டு கேட்கறாங்க. அவளுக்கும் தெரிஞ்சுதான் கேட்கறான். அதை என்ன சொல்றான்னா, பேசினபடி உன்னை
உன்னை, உன் புருஷனை, உன் குழந்தைய. ஆமா, இவங்களுக்கு ஒரு குழந்தையும் இருக்குது. அந்த குழந்தை இப்ப இந்த ரிசர்ச் சென்டர்ல தான் இருக்குது. உங்க 3 பேரையும் நான் விடுறேன்னு வையே, என்ன பண்ணுவீங்க நீங்க அப்படின்னு விசாரிக்கிறேன். என்ன பண்ணுவோம், 3 பேர் இங்க இருந்து எப்படியாவது கிளம்பி ஏதோ ஒரு நாட்டுக்கு போய் பொழப்பு நடத்துவோம்னு பேசுவாங்க. இல்ல, அதை நான் எப்படி நம்புறது? இந்த சூழலை பயன்படுத்தி சூழ்ச்சி பண்ணி இந்த நாட்டையே நான் பிடிக்க பார்த்தேன் அப்படிங்கிற இந்த உண்மையை நீங்க வெளியில யார்ட்டையாவது சொல்லிட்டா அதுக்காக உங்களை நான் வெளியில விட மாட்டேன் அப்படிங்கிறான். அதுக்கு பதிலா என்ன வேணும் அப்படின்னு கேட்டா, உன் புருஷன் என் கூடயே இருக்கணும். ஏன்னா இந்த குழந்தைய கஷ்டப்பட்டு கொண்டு பிடிச்சு கூட்டு வந்தது இவன் தான். ஃபிளைட்ல ஏத்துறதுக்கு முன்னாடி மீடியா ஃபுல்லா இவனை பார்த்திருக்கும். அவன் என் கூட நின்னானா ஆட்சியை பிடிக்கிறதுக்கு ரொம்ப வசதியா இருக்கும். சோ என்னோட சூழ்ச்சியில அவனும் சேர்ந்துக்கணும், ஆட்சியை கவிச்சு ஆட்சியை என்கிட்ட கொடுக்கணும். ஒரு ஹீரோவா அவன் என் கூட இருந்தா இது நடக்கும் அப்படின்னு டீல் கேட்டுட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு செத்தாலும் அதை அவர் பண்ண மாட்டார் அப்படின்னு சொன்னதும் துப்பாக்கி எடுத்து நெத்தி பொட்டுல வச்சுட்டு சுட பார்ப்பான். பார்த்துட்டு நம்மால் சும்மா இருப்பாரா, இங்க இருந்து ஸ்னைப்பர் ஷாட் அடிக்கிறாரு, ஜஸ்ட் மிஸ் பயபல்ல. இங்க இருந்து கண்ணா பின்னான்னு சுட்டவரு வண்டி எடுத்துட்டு போய் ஹை ஸ்பீட்ல போய் வானத்துல ஏத்துறாரு. அது ஒரு ஃப்ளோர்ல போய் வண்டி முட்டுது. இவன் ஒரு ஃப்ளோர்ல கண்ணாடியை உடைச்சுக்கிட்டு உள்ள விழுகிறான். கண்ணா பின்னான்னு அடிக்கிறான். நடந்த கூத்துல அங்க இருக்கிற அந்த ஜாம்பிகள் அடைச்சு வச்சிருந்த ரூம் திறந்துருது. ரூமுக்குள்ள இருந்து ஜாம்பிங்க வெளியில வந்து வைரஸால பாதிக்கப்பட்டவங்க வெளியில வந்து இருக்கிற வீரர்களோட சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. நம்ம ஆளு சும்மாவா சொல்லணும் சண்டை போட்டுறதுக்கு, அருமையா சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். எல்லாரையும் ஆட்சி தள்ளிக்கிட்டு இருக்கான். ஜெனரல் எங்க இருக்கான்னு தெரியல, வீரர்களோட தான் சண்டை போட்டுட்டு இருக்க வேண்டியிருக்கு. ஒரு வேளை எல்லாரும் ஆட்சி போட்டு முயற்சி பண்ணிட்டு இருக்கும் போதே இவன் வேக வேகமா ஒரு ரூமுக்கு அவனை கூட்டிட்டு வரா. இவனு வருவான். அந்த ரூமுக்குள்ள பார்த்தா ஒரு குழந்தை, தலையில முடியே இல்லாம பாதிக்கப்பட்ட குழந்தை, அவளையே அட்டாக் பண்றதுக்காக முதுகுல ஏறி உட்காந்துக்கிட்டு அட்டாக் பண்ண பாக்குது. ஆனா குழந்தைங்கிறதுனால அதால அட்டாக் பண்ண முடியல. இவன் துப்பாக்கி எடுத்து சுட போகும்போது சுற்றாத, இதுதான் நம்ம புள்ள அப்படின்னு சொன்னதும் ஆச்சரியமா பாக்குறான். இவங்க 2 பேரோட புள்ளையும் அதுதான். ஆனா 14 நாள் ஆயிட்டதுனால குழந்தை பாதிக்கப்பட்டிருக்குது போல. அதை பார்த்துட்டு இருக்கும்போது பின்னாடி இருந்து பாதிக்கப்பட்ட வேற ஒருத்தன் சண்டைக்கு வர அவன் கூட சண்டை போட்டு சண்டையே கண்ணாடியை உடைச்சுக்கிட்டு ஃப்ரண்ட்ல வந்து விழுவான். ஃப்ரண்ட்ல விழுகிற இடத்துல பார்த்தா அதுதான் ஹாலு சென்டர் பகுதி. பின்னாடியே இன்னொருத்தன் வர குழந்தைய வச்சுக்கிட்டு அவளும் உள்ள குதிச்சிட்டா. அப்புறம் துப்பாக்கி எடுத்து எல்லாத்தையும் சுட்டுக்கிட்டு இருக்கிறான். பார்த்தா சென்டர்ல அந்த டாக்டரோட குழந்தை அடக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. டாக்டர் அங்கதான் இருக்கு. இவங்களை எதுவும் செய்யாத, இவங்களா ரிசர்ச் பண்றவங்க தான், அந்த ஜெனரல் தான் மிரட்டி இதெல்லாம் பண்ண வைக்கிறான் அப்படின்னு எடுத்து சொல்லுவாரு டாக்டர். இது என் பொண்ணு, உடனே குணப்படுத்தணும்னு சொல்லும்போது என் பொண்ணோட ரத்தத்துல இருந்து ஆன்டிபாடியை கண்டுபிடிச்சு மருந்து கண்டுபிடிச்சாச்சு, இப்பயே அந்த மருந்தை போட்டு விடுறேன்னு நம்ம ஹீரோவோட குழந்தைக்கு அந்த மருந்தை போட்டு விட்டாங்க. உங்களுக்கு இந்த வியாதி தொத்திக்க வாய்ப்பு இருக்குது, உங்களுக்கு நான் அந்த ஊசியை போட்டு விடுறேன்னு ஹீரோனுக்கு கூட அந்த ஊசியை போட்டு விட போவான். அதுக்குள்ள இந்த பக்கத்துல வீரர்கள் சில பேர் உள்ள வர அவங்கள சுட்டு தள்ளிட்டு கையில துப்பாக்கி எடுத்துக்கிறாங்க. அங்கங்க பாருங்க நிறைய இடத்துல சண்டை நடந்துகிட்டு இருக்குது. ஊசி போட்டதுல குழந்தை மயங்கிடுச்சு. டாக்டர் கையில வச்சுக்கிட்டார். முதுன்னு ஆட்கள் வந்துகிட்டே இருக்கிறாங்க. நம்மாலும் முடிஞ்ச அளவு சண்டை போட்டுக்கிட்டு தான் இருக்கிறார், சுட்டு தள்ளிக்கிட்டு தான் இருக்கிறார். அந்த அம்மாவும் சுட்டு தள்ளிட்டு தான் இருக்குது. இருந்தாலும் ஏதாவது ஒரு கதவை திறந்துக்கிட்டு ஆட்கள் வந்துகிட்டே இருக்கிறாங்க. மேல இருந்து பாதிக்கப்பட்டவங்க கண்ணாடியை உடைச்சுக்கிட்டு வேற முதுன்னு உள்ள விழுகிறாங்க. சோ வீரர்களும் அவங்களும் சண்டை போட்டுட்டு கிடக்கட்டும், அந்த கேப்ல நாம கிளம்பலான்னு முடிவு பண்ணியாச்சு. அடக்கி வைக்கப்பட்டிருக்கிற டாக்டரோட குழந்தையை காப்பாற்றணும்னு அதோட கதவை துப்பாக்கியால சுட்டு உள்ள இருந்து டாக்டரோட பொண்ணையும் காப்பாத்தி இவங்க ஒரு வழியா கிளம்பி இந்த பக்கத்துல வந்து அங்க நின்றுகிட்டு இருக்கிற ஒரு வண்டியில ஏத்தியாச்சுங்க. வண்டியில கிளம்பியாச்சு. பாதிக்கப்பட்டவங்க விரட்டிக்கிட்டே வருவாங்க. எல்லாரும் ஏத்தி தள்ளிட்டு ஒரு வழியா வெளியில வந்தாச்சு வண்டி. அவ்வளவுதான், எஸ்கேப் ஆயிட்டாங்க, இதோட படம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்ல எனக்கும் தான் ஆசை. ஆனா அதான் இல்ல. இவங்க ஒண்ணு அப்படி வண்டியில போய்கிட்டு இருக்கையில யாரோ நம்ம ஹீரோயினை சுடுறாப்ல தோணுது. பார்த்தா இது ஒரு பிளாஷ்பேக். பிளாஷ்பேக்ல இதே மாதிரி புருஷன் பொண்டாட்டி குழந்தைன்னு இந்த நாடே வேணாம்னு தப்பிச்சு போறதுக்காக போய்கிட்டு இருப்பாங்க. அப்பதான் அந்த ஜெனரல் பிடிப்பான். இதெல்லாம் இவனுக்கு இப்ப ஏன் ஞாபகத்துக்கு வருதுன்னா, பின்னாடி இருக்கிற நம்ம டாக்டர் இவன் தலைக்குள்ள சொருகி வச்சிருக்கிற அந்த மிஷினை உருகுறாங்க. அதை உருகிட்டா இவனோட மெமரி திரும்ப வந்துடும். அப்படி உருகுறதுனால தான் இவனுக்கு அந்த பிளாஷ்பேக் ஞாபகத்துக்கு வருது. ஜெனரல் என்ன சொல்றான், நாட்டுக்கு சேவை பண்ண நிலைமையில இப்படி விட்டுட்டு போறது தேச துரோகம், இதுக்கே உங்களை சுட்டுக் கொள்ளலாம் அப்படிங்கிறான் ஜெனரல். இல்ல என் குடும்பத்தை விட்டுரு, நீ என்ன சொன்னாலும் கேட்கிறேன்னு குடும்பம் ஒரு டீலுக்கு வரும். அப்ப அவன் என்ன பண்ணுவான்னா, அந்த குழந்தைக்கு வைரஸ் இருக்கிற ஒரு இன்ஜெக்ஷனை போட்டு விட்டுட்டு 14 நாள்ல உன் குழந்தை முழுசா மாறிடுவா. அதுக்குள்ள டாக்டரோட குழந்தையை தூக்கிட்டு வரணும். ஆனா இவன் வெளியில போய் மித்த கவர்மெண்டோட சேர்ந்துகிட்டு தன்னை ஏதாவது துரோகம் பண்ணிடக்கூடாது, தன்னை பத்தி எதுவும் சொல்லிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் அவனோட மெமரியை அழிச்சு விட்டுட்டு பொண்டாட்டிய காது வழியா பேச விட்டுவிட்டு இவ்வளவு கூத்து அரங்கேறி இருக்கும். குழந்தைய காப்பாத்துறதுக்காகவும் தான் யாருங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் அவனுக்கு துரோகம் பண்ண கூடாதுங்கிறதுக்காகவும் தான் இவனோட ஐடென்டிட்டி, பழைய நினைவுகள் எதுவுமே இவனுக்கு தெரியாம இருந்தது. எல்லாம் இப்ப திரும்ப வந்துருச்சு. சோ பொண்டாட்டி யாரு பிள்ளை யாருங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டான். புள்ள முடியோட ஜம்முன்னு எவ்வளவு அழகா இருந்திருக்குது பாருங்க. இப்போ முடி கொட்டி போய் எப்படி இருக்குன்னு பாருங்க. சரி, இதோட படம் முடிஞ்சிருச்சான்னு பார்த்தா அங்கதான் இல்ல. பின்னாடி சில பேர் விரட்டிக்கிட்டு வந்து இவங்க கையில சாகுறாங்க. இவங்க கிட்ட இருந்து தப்பிக்கணும்னு சொல்லி டாக்டரோட குழந்தையும் ஹீரோவோட குழந்தையும் ஹீரோ கூடயே ஒரு பைக்ல கட்டி அனுப்பிச்சு விடுறாங்க. டாக்டரும் இந்தமாவும் வண்டியில உட்காந்துக்கிட்டாங்க. வர்ற ஆட்களை சுடுறாங்க. பட் வர்றவங்க எல்லாம் அந்த குழந்தைங்க தான் முக்கியம் சொல்லிட்டு குழந்தைகளை விரட்டிக்கிட்டு போறானுங்க. நம்ம ஹீரோயின் எந்த இடத்துக்கு இவங்களை அனுப்பிச்சு வச்சிருக்காங்கன்னா, இப்போ இங்க ஒரு வண்டி போய்கிட்டு இருக்குதான், ஒரு ட்ரெயின். அந்த ட்ரெயின் சைனால பாதிக்கப்பட்ட இந்த மக்களை அவங்களோட பாடியை எரிக்கிறத விட புதைக்கிறத விட
விட கைவிடப்பட்ட ஒரு நகரம் ஒண்ணு இருக்குதான் சைனால. அந்த நகரத்துக்கு பாடிஸ் எல்லாம் கொண்டு போய் கொடுத்துடலாம், ட்ரெயின்ல கொண்டு போய் அங்க விட்டுறலாம் அப்படின்னு வைரஸால பாதிக்கப்பட்ட பாடிஸை ஏத்திக்கிட்டு கைவிடப்பட்ட ஒரு நகரத்தை நோக்கி ட்ரெயின் போய்கிட்டு இருக்குது. அந்த ட்ரெயின்ல போய் எஸ்கேப் ஆயிடுங்க, நாட்டோட எல்லையை கடந்துட்டா இந்த ஜெல்டரோட தொல்லை இருக்காதுங்கிறது சொல்லியிருப்பா. இவனும் வேகமா வண்டி ஓட்டிட்டு வந்து கரெக்டா அந்த ட்ரெயின் கிராஸ் ஆகையில ட்ரெயின் மேலேயே வண்டியை விட்டா. விழுந்த வேகத்துல இவன் இந்த பக்கத்துல விழுவா, அந்த குழந்தை அந்த பக்கத்துல விழும். விழுந்த ஒரு வழியா தொங்கிக்கிட்டு கதவை திறந்து குழந்தைய உள்ள வச்சுட்டு இந்த பக்கத்துல போய் தொங்கிட்டு இருக்கிற அந்த குழந்தையை காப்பாத்தி வந்துடுறாங்க. அந்த கேப்லயும் கூட வடகொரிய ராணுவ வீரர்கள் எப்படி போராடுறாங்கிறத கவனிங்க. ஜென்ரலுக்காக வேலை பார்க்குற அந்த சூழ்ச்சிக்காரங்க எப்படி வேலை பார்க்கறாங்கன்னு கவனிங்க. வண்டியோட மேல் பக்கத்துல வேற ஒரு பெரிய கிரேன் வண்டி நிக்குது. ட்ரெயின்ல ஒரு கிரேன் வண்டியும் போகுது. ஏன்னா பாடிஸ் எல்லாம் தூக்கி தூக்கி தள்ளணும்ல, அதுக்காக ஒரு கிரேன் வண்டி உள்ள இருக்குது. ரெண்டு குழந்தையும் உள்ள ஒரு மூலையில உட்கார வச்சுக்கிட்டு கிடக்கிறதெல்லாம் எடுத்து எறியறான். அவங்களோட சண்டைக்கு போறான். படு பயங்கரமான சண்டை. இந்த சண்டை காட்சிகளே அடுத்த 20 நிமிஷத்துக்கு தொடர்ந்து நடக்கும். இந்த சண்டை காட்சிகள் எல்லாம் எப்படி எல்லாம் சண்டை போடுறான், சுட்டு தள்ளுறாங்கிறத நீங்க கவனிங்க. அதே மாதிரி அந்த வீடியோ எப்படி எடுத்திருக்காங்க, எப்படி கேமராவெல்லாம் சுத்தி சுத்தி கொண்டு போயிருப்பாங்கன்றதையும் யோசிச்சு பாருங்க. சாத்தியமே இல்லாத விஷயத்தை சாத்தியப்படுத்தி காட்டியிருக்காங்க. இதுக்கு மத்தியில ட்ரெயினோட ரெண்டு பக்கத்துலயும் 2 வண்டி வந்து நிக்குது. எல்லாம் அந்த ராணுவ வீரர்கள் தான். இவன் ஒரு வண்டியில இறங்கி அவர்களோட சண்டை போடணும், அடுத்து மறுபடியும் ட்ரெயின்ல குதிச்சு அங்க வந்தவங்களோட சண்டை போட்டு குழந்தைகளை காப்பாற்றணும், அப்புறம் அந்த பக்கத்துல இருக்கிற வண்டிக்கு போய் அவங்களோட சண்டை போட்டு அவங்கள கொல்லணும், அப்புறம் மறுபடியும் ட்ரெயினுக்கு வந்து சண்டை போட்டுட்டு இருக்கிறவங்க எல்லாம் அடிச்சு கொல்லணும், அப்புறம் அந்த பக்கத்துல புகுந்து அவங்கள அடிச்சு கொல்லணும். இப்படி இவ்வளவு கூத்து நடந்துட்டு இருக்குதுங்க. இதுக்கு மத்தியில இதெல்லாம் பத்தாதுன்னு ஹெலிகாப்டர்ல வேற வராங்க. ஹெலிகாப்டர்ல கயரை கட்டிட்டு வந்த ஒருத்தன் ட்ரெயினுக்குள்ள இருந்த நம்ம ஹீரோவை பிடிச்சு தூக்கிட்டான். நம்மால இப்ப கயத்துல தொங்கிக்கிட்டே சண்டை போட்டுட்டு இருக்கிறார். ஹெலிகாப்டர்ல வந்த வேற ஒருத்தர் தொங்கிக்கிட்டே இவங்களை சுட பாக்குறார். பார்த்தா கூட சண்டை போட்டுட்டு இருக்கிற வீரனையே சுட்டுவிட்டான். அவன் செத்ததும் அங்க இருந்து இன்னொரு கயத்துல ஏறி குதிச்சு அங்க சுட்டுட்டு இருக்கிறவனையே அச்சு போட்டு கொடுறார். எஸ், அவன் துப்பாக்கிய பிடிங்கி அவனையே சுட்டு கொண்டுட்டார். கயத்துல 2 டெட் பாடி தொங்குது. இது பத்தாதுன்னு 3வது ஒருத்தன் கயத்துல இறங்கி ட்ரெயினுக்குள்ள போய் அந்த குழந்தைய தூக்க பாக்குறான். ஐயோ என்னமா எடுத்துருக்காங்க பாருங்க. இதுவும் சிஜி இல்ல, நேச்சுரலா எடுத்தது அப்படின்னு படத்தோட ப்ரொடக்ஷன் டீம் சொல்றாங்க. ஆனா நம்புறாப்ல இல்ல. ஒரு கட்டத்துல ஹெலிகாப்டர்ல தொங்கிக்கிட்டு இருந்த பாடியை கிரேன் மூலமா புடிச்சு இழுன்னு இழுக்கிறான். ஏன்னா அந்த ஹெலிகாப்டர்ல தான் குழந்தைய தூக்கிட்டு ஒருத்தன் மேல ஏறி இருப்பான். கிரேனை வச்சு ஹெலிகாப்டரே நகர விடாம புடிச்சுக்கிட்டான். அப்புறம் சுட்டு தள்ளதுல அந்த வீரன் செத்த பிறகு குழந்தை மறுபடியும் ட்ரெயின்ல விழுந்துரும். இதுக்கு மத்தியில இன்னொரு வீரன் ட்ரெயின் பொட்டியை 2ஆ பிளந்து விட்டான், அவுத்து விட்டுட்டான். இது பத்தாதுன்னு இன்னொரு ஹெலிகாப்டர்ல கண்ணா பின்னான்னு சுட்டு தள்ளிக்கிட்டு நம்ம ஜெனரல் வரார். சுடுன்னு சொல்லிக்கிட்டே வரார். பாம்பு போடுறதுக்கு தயாரா இருங்கிறாரு. ட்ரெயின் 2ஆ பிளந்த பிறகு 2வது ட்ரெயின்ல தான் நம்ம ஹீரோ இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு பாம்பு போட சொன்னதும் ராக்கெட் பாம்பு கிட்ட வருதுங்க. பாம்பு போடுவாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்ட நம்மால அங்க இருக்கிற கிரேன்லயே வேகமா ஓடியாந்து அப்படி ஒரு எகிரி குதிச்சு ஏறி தொங்கிக்கிட்டு இருக்கிற டெட் பாடியை பிடிச்சிட்டான். அடிச்ச அந்த ஃபோர்ஸ்ல ஒரு ஹெலிகாப்டர் கீழே விழுந்து நொறுங்கி போயிடுச்சு. பின்னாடி வந்த ஒரு வண்டியும் அப்படியே கவுந்து விழும்போது வண்டிக்குள்ள இருந்த ஒரு 10-15 பாடிஸ் எப்படி விழுகுதுங்கிறத கவனிங்க. பாடு பயங்கரமா எடுத்துருக்காங்க இல்ல. அப்புறம் பாருங்க, ஒரே ஹெலிகாப்டர்ல நம்ம பையன் இங்கிட்டு தொங்குவான், இன்னொரு வீரன் அங்கிட்டு தொங்குவான். அவனை அறுத்து விட்டாரு. இன்னொருத்தன் வருவான், அவனையும் அறுத்து விட்டாரு. அப்புறம் போகையில ஒரு விளம்பர பலகை மேல மோதுவாங்க. மோதுனதுல எல்லா பேரும் விழுவாங்க. கரெக்டா ஹெலிகாப்டரோட கால் பக்கத்துல அவன் விழுந்துட்டான். ஹெலிகாப்டருக்குள்ள ஏறி வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கிற கொண்டு போட்டான். அவரை வெளியில தள்ளிட்டு இவன் ஹெலிகாப்டர்ல ஏறிட்டான். ஜெனரலோட ஹெலிகாப்டர் பின்னாடி வருது. இவன் ஹெலிகாப்டர் முன்னாடி வருது. பின்னாடி வர வண்டியை அடிக்கிறது கஷ்டம். சோ பின்னாடி வர முன்னாடி விடுறதுக்காக ஒரு சடன் பிரேக் போட்டாப்ல போட்டு ஒரு குட்டிக்கரனை அடிக்கிறான் பாருங்க. ஐயோ என்னமா எடுத்துருக்காங்க பாருங்க. அப்படியே குட்டிக்கரன் அடிச்சு பின்பக்கத்துல வந்துட்டான். இவனோட ஹெலிகாப்டர் அந்த ஃபேனையே வச்சு ஜெனரலோட வண்டியில கோட போடுவான். கடுப்பான ஜெனரல் மெஷின் கன்னை எடுத்து டபட்டப்பட்டப்பட்டப்பன அடிக்க ஆரம்பிச்சிட்டார். கண்ணா பின்னான்னு ஹீரோவோட ஹெலிகாப்டர் குண்டடி வாங்கிடுச்சு. அதனால ஹெலிகாப்டரை கைவிட்டுட்டு மறுபடியும் ட்ரெயின்ல ஏறி குதிச்சிட்டார். ஹெலிகாப்டர் கீழே விழுந்து வெடிச்சு செதறிடுச்சு. இன்னும் ஒரு 4 வண்டியில வீரர்கள் வந்துகிட்டு தான் இருக்கிறாங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டு. இன்னொருத்தவனை இப்போ ஜெனரல் கயத்துல இறக்கி விடுறார். ட்ரெயினுக்கு மேல இருக்கிற அந்த குழந்தைய தூக்குறதுக்காக. நல்ல வேலை நம்ம ஹீரோயினும் டாக்டரும் ஜீப்ல வேற இங்க வர அவங்கள சுட்டுறதுக்கு ஜெனரல் முயற்சி பண்ணிட்டு இருக்கிறார். பாப்பா பயங்கரமா இருக்குதுல்ல. நம்ம ஹீரோ ட்ரெயினுக்குள்ள தான் வேக வேகமா ஓடியாந்துட்டு இருக்கிறான். சண்டை நடக்கிற இந்த இடத்துக்கு வரணுமேனு. குழந்தை ஏணி வழியா கீழே இறங்கி ஜீப்புக்கு வரலான்னு பாக்குறதுக்குள்ள குழந்தைய தூக்குறதுக்கு முயற்சி பண்றான் கயத்துல தொங்குறவன். ஆனா இந்த பொண்ணு விட்டுறாப்ல தெரியல நம்ம ஹீரோயின். குழந்தைய ஜீப்பு பக்கம் கொண்டு வந்துட்டா. ஜீப்ல இருக்கிற குழந்தைய தூக்க முயற்சி பண்ணும்போது அந்த கயரோட ஒரு பிடி இருக்கும்ல, அந்த பிடியை டாக்டர் அவுத்து விட்டார். போட்டு சுட்டு தள்ளியாச்சு. ஆளு சோலி முடிஞ்சு. நம்ம ஹீரோ அதுக்குள்ள இங்கிட்டு வந்துட்டாருங்க. வண்டிக்குள்ள இருந்து ட்ரெயினோட மேல் பக்கத்துல ஒரு குட்டிக்கரன் அடிச்சு மேல வந்துட்டான். அங்க இருந்து ஒரு எகிரி குதிச்சு ஜெனரல் இருக்கிற அந்த ஹெலிகாப்டர்லயே இந்த பக்கத்துல குதிச்சதுல வெயிட் தாளாம வண்டி கொஞ்சம் ஷேக் ஆனதுல ஜெனரல் அந்த கால்லையும் நம்ம ஹீரோ இந்த கால்லையும் விழுந்து கிடக்குறாங்க. 2 பேரும் ஏறி ஒரு வழியா மறுபடியும் உள்ள வரும்போதே துப்பாக்கியில சுட வர அதுல ஜஸ்ட்ல மிஸ் ஆயிருப்பான் நம்ம ஹீரோ.
கத்தி எடுத்து முன்னாடி இருக்கிறவனோட ஷோல்டர்ல ஒரு குத்து, இவரோட மூஞ்சில ஒரு சரியான பெரிய கீரலை போட்டு விட்டான். அப்பயும் அடங்காதவர் சண்டைக்கு வரார். எங்கடா நம்ம ஹீரோன்னு பார்த்தா கீழே விழுந்திருப்பான்னு பார்த்தா கீழே இல்லையேன்னு பார்த்தா அவன் மேல இருக்கிறான் காத்தாடிக்கு பக்கத்துல. அங்க இருந்து இவரை தொங்க விட்டுட்டான் ஒரு எத்துல. அவர் அங்க துப்பாக்கி வச்சுக்கிட்டு சுடுறாருங்க. ஏர்ல போய்கிட்டு இருக்கிற ஹெலிகாப்டர்லயே கீழே தொங்கிக்கிட்டு இருக்கிற இவன் துப்பாக்கியில சுடுறதும், அங்க இருந்து தப்பிக்கிறதுக்காக இவன் ஹெலிகாப்டரோட மறுபக்கம் வர்றதும், நடுவுல தோட்டாப்பட்டு பைலட் செத்து போறதுன்னு இவ்வளவு கூத்து நடக்குது. பைலட் செத்ததும் வண்டி கண்ணா பின்னான்னு தலைகீழா சுத்த ஆரம்பிச்சிருச்சு. 360 டிகிரில வண்டி சுத்துறதை நீங்க கவனிக்கலாம். ரெண்டு பேரும் ஒரே பக்கம் வந்து நிக்கிறானுங்க. அங்கேயும் வச்சு சண்டை போடுறானுங்க. கண்ணா பின்னான்னு ஹெலிகாப்டர் சுத்தி திரியுது. இப்போ நம்ம ஆளு ஹெலிகாப்டரோட லிவரை போட்டு ஏதோ ஒரு ஆட்டுறான். என்னடா பண்றான்னு பார்த்தா ஹெலிகாப்டரை கண்ட்ரோல் பண்ணி பின்னாடி வர ஹெலிகாப்டரோட காத்தாடியில ஜெனரலை சிக்க வைக்கலான்னு பார்த்தா ஜெனரல் உஷாராகி காலை தூக்கி மேல வச்சுக்கிட்டார். ச்சே, இல்லனா வெடிச்சு செதறி இருப்பான் காத்தாடியில மாட்டி. ஜஸ்ட் மிஸ். இப்போ முன்னாடி ஹெலிகாப்டரும் போய்கிட்டு இருக்குதுங்க. மறுபடியும் கயத்துல ஒரு ஆளை இறக்கி விட்டு அந்த குழந்தைய தூக்க முயற்சி பண்ண குழந்தைய ட்ரெயினுக்குள்ள நம்ம ஹீரோயின் அனுப்பிச்சு வச்சிட்டா. ஹீரோயினை இப்ப அவன் தூக்கிட்டான். ஹீரோயின் இப்ப தூங்கிக்கிட்டு ஹெல்மெட்டாலேயே அவன் அடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கா. ஒரு கட்டத்துல ரெண்டு பேரும் தரையில விழுந்து புரள்றதும் மறுபடியும் மேல பறக்கிறதும் போய்கிட்டு இருக்குது. அப்புறம் மறுபடியும் ஜீப்லயே வந்து விழுகிறாங்க. பார்த்தா அந்த நிலைமையில கூட அவ கஷ்டப்படக்கூடாதுன்னு ஹெலிகாப்டர்ல இருக்கிற நம்ம ஹீரோ ஹெலிகாப்டர் சைடுல இருக்கிற அந்த துப்பாக்கியால அவனை சுட்டு ஹீரோயினை காப்பாத்துவார். அப்புறம் ஜெனரல் உள்ள வந்துட்டான். ஜெனரலோட கையில கத்தியால ஓங்கி ஒரு இறக்கிட்டார். கை நல்லா மாட்டிக்கிச்சு. ஜீப்ல வந்த டாக்டர் ட்ரெயினுக்குள்ள ஏறிட்டார். மேல இருக்கிற நம்ம ஹீரோ ஹெலிகாப்டர் விட்டு அவரும் ட்ரெயின்ல குதிச்சிட்டார். ஜீப்ல இருந்து நம்ம ஹீரோயினும் ஜீப்பை விட்டுட்டு ஒரு ஜம்ப் அடிச்சு ஹீரோவோட கைய பிடிச்சாச்சு. மேல பார்த்தா ரெண்டு ஹெலிகாப்டரும் நேருக்கு நேரா மோதி ஜெனரல் உட்பட எல்லா பேரும் சுக்குநூறா வெடிச்சு செதறிட்டாங்க. அடுத்து பார்த்தா சுரங்கப்பாதை. இவங்க ட்ரெயினுக்குள்ள போனதுனால எஸ்கேப். பின்னாடி வெட்டிட்டு வந்து சடன் பிரேக் போட முடியாம எல்லா வண்டிகளும் சுரங்கத்துல மோதி மொத்த சர்வநாசம். அப்பாடா, ஒரு வழியா எல்லா நாசத்துக்கு பிறகு உள்ள குடும்பம் ஒண்ணு சேர்ந்துருச்சு. மயக்கத்துல இருந்த ஹீரோவோட குழந்தை கூட முழிச்சிருச்சுங்க. முழிச்சதுமே நான் யாருன்னு தெரியுதா அப்படின்னு அம்மா கேட்பாங்க. அம்மா அப்படின்னு அந்த குழந்தை சொல்லும் போல வாய்ஸ் ஓவர்ல தான் நமக்கு காட்டுறாங்க. அப்போ குழந்தைக்கு ஞாபகம் வந்துருச்சு அம்மா யாருங்கிறது தெரியுது. அப்ப குழந்தை குணமாயிடுச்சுன்னு அர்த்தம். அப்பாடா, குழந்தையும் குணமாயிடுச்சு, குடும்பமும் ஒண்ணு சேர்ந்துருச்சு. இன்னொரு கண்ட்ரியை நோக்கி போயிட்டு இருக்காங்க. ஒரு பாலத்தை கடந்தா எல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்ப யாவது படத்தை நல்லபடியா முடிப்பாங்க அப்படின்னு பார்த்தா அடுத்த சில காட்சிகள் இருக்கிறது. ட்ரெயின் இப்போ அந்த கைவிடப்பட்ட நகரத்தை நோக்கி போகையில பார்த்தா கொஞ்சம் முன்னாடி அங்க இருக்கிற அந்த பாலத்துல எவனோ வெடி வச்சிருக்காங்க. ஆடா பாவிகளா, கடைசி வரை இந்த படத்தை கரெக்டான இடத்துல முடிக்க மாட்டீங்களாடாங்கிற ரேஞ்சுக்கு நம்மள வெறுப்பேத்துறானுங்க. பாத்துக்கங்க, இதோட தான் படம் முடியுது இப்போ. அப்பப்பா நான் சொல்லல ஆக்ஷன்ல தெறிக்க விட்டுருக்காங்கன்னு. நான் சொன்ன அந்த புகழுக்கு கொஞ்சமும் சலிக்காத ரேஞ்சுக்கு படத்தை எடுத்துருக்காங்க. அற்புதமா இருக்கிறது படம். வேற ஒரு நல்ல படத்துல மறுபடியும் சந்திப்போம். நம்ம வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது. இப்போ நான் பேசும்போது கூட என் ஸ்கிரீன்ல வரும். விருப்பப்படுறவங்க கிளிக் பண்ணி குரூப்ல ஜாயின் பண்ணிக்கங்க. என்ன சேனல்ல என்ன வீடியோ போடுறோங்கிறது எனக்கே தெரிய மாட்டேங்குது. என்னைக்கு போடுவேங்கிறது தெரிய மாட்டேங்குது. எந்த வீடியோவை எந்த சேனல்ல ரிலீஸ் பண்ணாலும் அதோட யூடியூப் லிங்கை நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல டெய்லி நைட் ஒரு 8 இருந்து 9 மணிக்குள்ள போடுறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ நீங்க வாட்ஸ்அப்லயே பார்க்கறதுக்கு வசதியாக இருக்கும். அப்டேட்ஸும் அடிக்கடி கொடுக்க ஆசைப்படுறேன், முயற்சி பண்றேன். அடுத்த படத்துல சந்திப்போம். தேங்க்யூ.